அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரும் ஆண்டு அதேபோல வரும் பல ஆண்டுகளும் உங்கள் எல்லோருக்கும் கணக்கற்ற செல்வம், வளம், மனநிறைவு, நல்ல தேக ஆரோக்கியம் இவற்றையெல்லாம் இறைவன் அளிக்க வேண்டும் என்று எனக்கும் சேர்த்து எல்லோர் சார்பிலும் இறைவனை வேண்டி பணிந்து கொண்டு இன்றைய வகுப்பை இன்று தொடங்குகின்றேன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன் முதல்லையே. இன்னைக்கு யாரோ ஒரு அரை மணி நேரம் முன்னால் ஒரு மெசேஜ் வந்திருந்தாங்க. சார், நான் 7:30 மணிக்கு போய் பார்க்குறேன், வகுப்புக்குள்ளே நுழைய முடியலையேன்னு. வகுப்பின் நேரத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவங்க 7:30ன்னு சொல்றது இந்தியா 7:30க்கு போய் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்திய நேரம் எப்பொழுதும் போல வழக்கம் போல மாலை 5 மணி தான். 7:30 மணி என்பது சிங்கப்பூர் நேரம். 4.5 வருஷமாக இப்படி தான் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். தெர் இஸ் நோ சேஞ்ச். விஜய் அவருக்கு பதிலாக வேறு ஆட்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தவிர ஃபார்மேட்லேயோ வகுப்பு நடைபெறும் முறையிலேயோ வகுப்பு நடைபெறும் நேரத்திலேயோ எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனவே தயவு செய்து இந்த நேரத்தில் தடுமாற்றமோ இல்லைன்னா மனக்குழப்பமோ வேண்டாம் என்பதை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ராவணன் களம் காண்படலமும் ராவணன் தேர் ஏறு படலமும் 2 படலமும் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பார்க்க முடியும் என்று நம்புகிறேன். கதை எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பதை சற்றே சொல்லிவிட்டு அதன் பிறகு போகிறேன். இந்திரஜித் மறைந்த பிறகு ராவணனுக்கு இருந்த மிகுந்த வலிமையான ஒரு தோழன் அல்லது துணை அவனும் ஆண்ட பிறகு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று ராவணன் தன்னுடைய மிக பெரிய படை ஒன்றை, மூலபல சேனை என்ற அந்த படையை களமிறக்குகிறான். இந்த படை பல தீவுகளிலிருந்தும் பல மலைகளிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் திரட்டப்பட்ட மிக மிக வலிமையான ஒரு படை. கமாண்டர் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோமே, கமாண்டோஸ்னு, அந்த மாதிரி ஒரு படைன்னு வச்சுக்கலாம். அந்த படையை களமிறக்கி விட்டு ராவணனுடைய திட்டம், அந்த படை எப்படியும் வெற்றி பெற்றுவிடும், ராமனை அந்த படை அழித்து விடும் என்று நம்பி ராமனுக்கும் மூலபல சேனைக்கும் போர் என்று அதை உண்டாக்கிவிட்டு ராமனும் மூலபல சேனையும் போரிடும் பொழுது ராவணன் தனியாக மற்றொரு இடத்தில் இருந்து வானர சேனையை தாக்குகிறான். ஆக ஒரே நேரத்தில் களத்தில் 2 இடங்களில் போர் நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் ராமன் ஒரே ஆள், மூலபல சேனை. மறுபக்கம் ராவணன், இலக்குவன் தலைமையில் எல்லா வானர வீரர்களும் அங்கே. இவ்வாறு போர் நடக்கிறது. மூலபல சேனை இதற்கிடையில் ராவணன் இலக்குவன் போர் நடக்கும் பொழுது ராவணன் ஏவிய எல்லா அஸ்திரங்களுக்கும் மாற்று அஸ்திரம் என்ன அஸ்திரம் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறான் வீடணன். ராவணனால் வீடணனை அழிக்க முடியவில்லை. எனவே இலக்குவனை கொல்லுவதை விட வீடணனை கொல்லுவதுதான் முக்கியம் என்று எண்ணி வீடணன் மீது ராவணன் ஒரு வேல் ஏவுகிறான். அந்த வேல் யாரை நோக்கி ஏவப்பட்டதோ அவரை கொன்று விட்டுத்தான் திரும்பும். அதற்கு மாற்று ஏதும் இல்லை. இலக்குவன் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தி அந்த வேலை தடுக்க முற்படுகிறான், முடியவில்லை. எனவே இந்த வேல் நிச்சயமாக ஒரு உயிரை பலி கொள்ளும் என்றால் அது என்னுடைய உயிராக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த வேலை தானே ஏற்றுக்கொள்கிறான். அவன் இறந்து போகிறான். வரதராஜனுடைய கணிப்பு இறந்து போகிறான் என்பது, இறந்து போனதால் தான் இறந்தவரை மீட்கும் சஞ்சீவமலை கொண்டு வந்து அனுமன் அவனை மீட்கின்றான். இலக்குவனை கொன்று விட்டேன் என்று சொல்லி ராவணன் தன்னுடைய அரண்மனைக்கு போய்விடுகிறான். சந்தோஷத்துல போறான். 2 விதமான சந்தோஷம் அவனுக்கு. ஒன்று, மூலபலவேர் சேனை ராமனை அழித்து விடும் என்ற அந்த ஒரு சந்தோஷம். நான் இலக்குவனையும் கொன்று விட்டேன் என்ற ஒரு சந்தோஷம். இந்த மகிழ்ச்சியில் ராவணன் தன்னுடைய அரண்மனையில் இருக்கிறான். இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக
நான் சொன்னேன் மூலபல சேனை என்பது பல இடங்களிலிருந்து திரண்டு வந்த சேனை, ராவணனுக்காக போரிட்டு ராவணனுக்காக உயிர் கொடுத்தவர்கள் என்று சொல்லலாம். ஸோ அந்த அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பது ராவணனுடைய கணிப்பு. இதை நீங்கள் நன்றாக மனத்தில் கொள்ள வேண்டும். அந்த களத்தில் ராமன் வெர்சஸ் மூலபல சேனை, அந்த போரில் ராவணன் பங்கு பெறவில்லை. அதே போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலக்குவனை கொன்றுவிட்டு அரண்மனைக்கு திரும்புகிறான் ராவணன். ஸோ மூலபல சேனையின் வெற்றியை, கோட் அண்ட் கோட் வெற்றியை கொண்டாடுவதற்கு ராவணன் ஏற்பாடு செய்கிறான். பெரிய விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கிறான். அந்த விருந்துக்கு தேவலோகத்தில் இருந்து எல்லோரையும் வரவழைக்கிறான். சாப்பிட இல்லை, சமையற்காரராக சர்வ் பண்ணுறதுக்காக, காய்கறி நறுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் அங்கிருந்து ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்களை வைத்து ஒரு மாபெரும் விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறான். நம்மூர் விருந்து மாதிரியே இருக்கு. நிறைய சரக்கு ஊற்றி கொடுக்கப்படுகிறது. அப்புறம் ஆடல் பாடல் கேளிக்கை அறம்பயர் அண்டு எல்லோருமாக சேர்ந்து மிகப்பெரிய ஒரு விருந்துக்கு ராவணன் ஏற்பாடு செய்கிறான். தனக்காக போரிட்டவர்களுக்கு நன்றியை காண்பிக்கும் முகமாக ராவணன் இதை ஏற்பாடு செய்கிறான். அவனுக்கு மூலபல சேனை அழிந்த விவரமோ இலக்குவன் உயிர் பெற்று வந்த விவரமோ தெரியாத கட்டம் இது. இன்று தூதர்கள் வந்து அவனுக்கு அதை சொல்ல போகிறார்கள். அதை பார்க்க போகிறோம். ஸோ இவன் ஏற்பாடு செய்திருக்கும் விருந்துக்கு நான் சொன்னது போல ரொம்ப பெரிய, ஸ்கூலில் என்சிசியில் இருந்தபோது படாக்கானான்னு ஒன்று ஏற்பாடு பண்ணுவாங்க கடைசி நாள் அன்றைக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய படாக்கானா ஒன்று ஏற்பாடு பண்ணுகிறான் ராவணன். அதின் ஒரு கூறாக சென்ற வகுப்பின் இறுதி பாடலை பார்த்தோம். பாடலை போடலாம் சிவா. பாடல் 5. பாடுவார்கள் பயில் நடம் பாவகத்து, ஆடுவார்கள் அமளியில் இன்புற, கூடுவார்கள் முதலும் குறைவர, தேடினார் என பண்ணையின் சேர்ந்ததால். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதுதான் நடக்கிறது. பாடுவார்கள், இசையில் வல்லுநர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுகிறார்கள். பயில் நடனம் பாவகத்து ஆடுவார்கள், எவ்வாறு நடனம் ஆட வேண்டுமோ அந்த வகையிலெல்லாம் ஆடுகிறார்கள். அமளியில் இன்புற கூடுவார்கள், அதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறான் ராவணன். அமளி என்றால் படுக்கை. படுக்கையில் இன்பமாக இருக்கிறார்கள். அங்கே இன்பமாக வைத்துக் கொள்கிறார்கள் வான உலக பெண்கள் அங்கே வந்திருக்கும் அரக்கர்களை. அமளியில் இன்புற கூடுவார்கள். அமளி, அமளி என்றால் படுக்கை. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது, அதுவும் இந்த மாதம் மார்கழியாக இருப்பதால் திருவம்பாவையில் வரும் அமளி பலருக்கும் ஞாபகம் வரலாம். போதார் அமளி என்பார் மாணிக்க வாசகர். போது ஆர் அமளி. போது என்றால் மலர் அல்லது அரும்பு, ஆர் என்றால் மிகுதல். போதார் அமளி. மாதேவன் வாறுகழல் பாடிய வாய்த்தொலி போய் வீதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும். போதார் அமளி, அமளி என்றால் படுக்கை. ஸோ அமளியில் இன்புற கூடுவார்கள், முதலும் குறைவேற தேடினார் என பண்ணையின் சேர்ந்ததால். பண்ணை என்பது கூட்டம். ஸோ கூட்டம் கூட்டமாக இந்த மூலபல சேனையின் உண்டான அரக்கர்களை மகிழ்விப்பதற்காக இவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். பாடுவார்கள் என்றால் பாடப்போகிறவர்கள். பயில் நடனம் ஆடுவார்கள் என்பது ஆடப்போகிறவர்கள். கூடுவார்கள் என்பது கூட போகிறவர்கள். இவர்கள் எல்லாம் சேர்கிறார்கள். இதில் என்னாச்சுன்னா, ஹோஸ்டெல்லாம் சேர்ந்துட்டாங்க, கஸ்ட்டுன்னு ஒரு ஆளும் இல்லை. என்ன, மூலபல சேனையை சேர்ந்த அரக்கர்கள் எவரும் மீண்டும் ராவணனுடைய அரண்மனைக்கு வரவில்லை. அவர்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறது. பாடுவார்கள் சேர்கிறார்கள், பாடக்கூடியவர்கள். ஆடுவார்கள் சேர்கிறார்கள், படுக்கையில் கூடுவார்கள் சேர்கிறார்கள் என்று பண்ணையின் சேர்ந்ததால் குழு குழு குழுவாக இவர்கள் எல்லோரும் ராவணனுடைய அரண்மனையில் வந்து சேருகிறார்கள். அடுத்த பாடல் இது சென்ற வாரத்தின் நிறைவு பாடல். இந்த வாரத்தின் முதல் பாடலை பார்ப்போம். அரசர் ஆதி அடியவர் அந்தமா வரைசை மேனி ராக்கதர் வந்துளார், விரைவின் இந்திர போகம் விளைவுற கரையிலா பெருவளம் கண்ணினார். அரசர் ஆதி மன்னர்கள்
அடியவர் அந்தமா. அரசன் அடியவன், ஆதி அந்தம். ஆதி அரசன், அந்தம் என்பது அடியவர்கள். ஸோ எல்லோருமாக அந்த இலங்கையில் இருக்கும் ஏனைய அரக்கர்களும் சேர்ந்து, மூலபல சேனை ஆட்கள் யாரும் வரவில்லை, இவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்திரபோகம் விளைவிப்பதற்காக, கண்ணினார், கண்ணினார் என்பது துய்ப்பதற்காக, கரையிலா பெருவளம் கண்ணினார் கண்ணுவதற்காக எல்லோரும் வந்து சேர்கிறார்கள். அரசர் முதல் அடியவர் வரை. வரை செய் மேனி, வரை என்றால் மலை, மலை போன்ற மேனி உடைய ராக்கதர்களுக்காக, அவர்களுக்கு இந்திரபோகம் விளைவிப்பதற்காக எல்லோரும் கூடுகிறார்கள். இதே போல அரசர் ஆதி, அடியவர் அந்தம் என்று பெரியவர் முதல் தலைமகன் முதல் கடைமகன் வரை எல்லோரும் என்பதை இதே போல ஒரு விருந்து காட்சியிலும் கம்பன் சொல்கின்றான். அந்த விருந்தை அளிப்பவன் ஜனகன். சீதையினுடைய கல்யாணத்தன்று அவன் விருந்திடுகிறான். இதே போல தலைமகன் முதல் கடைமகன் வரை எல்லோரும் விருந்து உண்டார்கள் என்ற அதே பதிவு, அரசர் ஆதி அடியவர் அந்தம் என்ற அதே வார்த்தை அங்கேயும் பார்க்கலாம். தொடர்பு கருதி அந்த பாடலையும் பார்த்து விடலாம். அடுத்த பாடல் இதோட வால் சிவா. இடம்படு புகழ் சனகர் கோன் இனிது பேண, ஜனகர் கோன் இனிது பேண, கடம்படு கழிற்று அரசர் ஆதி இடை கண்டோர் இடையில் தடம்படு புயத்து சிறு தம்பியர்கள் காரும். அரசர் ஆதி சிறு தம்பியர்கள் உடம்பொடு துறக்க நகர் உற்றவரை உத்தார். துறக்கம் என்பது சொர்க்கலோகம். உடம்போடு துறக்க நகர் உற்றவர். உடம்போடு சொர்க்கத்துக்கு யாரும் போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இன்பத்தை, அப்பேற்பட்ட ஒரு விருந்தை ஜனகன் அளிக்க எல்லோரும் உண்டார்கள் என்பது சீதையினுடைய மணவிழா விருந்து. அடுத்த பாடல். இவ்வாறு விருந்துக்கு எல்லாம் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இன்ன தன்மை அமைந்த ராக்கதர் மன்னன் மாடு வந்தெய்தி வணங்கினார். அன்னசேனை களம்பட்ட ஆரெல்லாம் துண்ணு தூதர் செவியிடை சொல்லுவார். இன்ன தன்மை அமைந்த ராக்கதர் மன்னன், இவன் ராவணன். ராக்கதர் மன்னன், அவன் ராவணன், அரக்கர்களுடைய அரசன். இன்ன தன்மை அமைந்த, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு, இந்த மாதிரி ஒரு மனோநிலையில், இந்த மாதிரி ஒரு சந்தோஷ கழிப்பில் எல்லோருக்கும் விருந்தளிக்க போகிறோம் என்ற அந்த ஒரு மனமகிழ்ச்சி, அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்ன தன்மையில் இருந்த மன்னன் மாடு, மாடு என்றால் பக்கம், வந்து எய்தி வணங்கினார். யாரு? துண்ணு தூதர். துண்ணுதல் என்றால் நெருங்குதல். ராவணனை நெருங்கி வந்த தூதர் அன்னசேனை களம் பட்ட ஆரியலாம். படுதல் என்றால் செத்து போதல். அன்னசேனை, அந்த மூலபல சேனை முற்றுமாக அழிந்து போன ஆறு எல்லாம், அதன் தன்மை, அதன் வழி, அதன் நெறி, அதன் மரபு எல்லாவற்றையும் ராவணன் செவியிடை சொல்லுவார். அவன் பக்கத்துல போய் அவன் காதுபட, எல்லோரும் அறியாமல் அவனுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்லுவது போல அவனுக்கு சொல்லுகிறார். சொன்ன உடனே என்ன ஆறுது? அடுத்த பாடல். இவங்களால சொல்ல முடியல. இவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. நடுங்குகின்ற உடலினர் உலர்ந்து, ஒடுங்குகின்ற உயிர்ப்பினர் உள்ளழிந்து, இடுங்குகின்ற விழியினர் ஏங்கினார், பிடுங்குகின்ற உணர்வினர் பேசுவார். மூலபல சேனை அழிந்து விட்டது என்ற செய்தியை சொல்வதற்கு இந்த தூதர்களுக்கு அச்சம். ஆனால் தூதர்கள், உண்மையான தூதர்கள், நடந்ததை நடந்தவாறு சொல்ல வேண்டிய கடப்பாடு உடையவர்கள். நடுங்குகின்ற உடலினர், அவங்களுடைய மெய்ப்பாடு எல்லாம் சொல்லப்படுகிறது. உலர்ந்து ஒடுங்குகின்ற உயிர்ப்பினர், உயிர்ப்பு என்றால் பெருமூச்சு. உள் அழிந்து, கண்ணுக்குள்ள அப்படியே கண் எங்க இருக்குன்னே தவிர உள்ள போயிடுத்து, குழி விழுந்த கண்கள். உள்ளழிந்து இடுங்குகின்ற விழியினர் ஏங்கினர், பிடுங்குகின்ற உணர்வினர். உணர்வு என்பது இங்க அச்சம்னு வச்சுக்கலாம். பயம் பிடுங்கி திங்கிறது இவங்களை. அவர்கள் பேசுவார். ஏன் இவ்வளவு நடுக்கம், ஏன் இவ்வளவு பயம் என்றால், ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பாக, இதை நான் ஏன் குறிப்பாக சொல்றேன்னா, மொத்த போரே 5 நாள் தான் நடைபெற்று இருக்கிறது. இன்றைக்கு மூலபல சேனை அழிந்தது என்றால் அதற்கு ஒரு சில மணி நேரங்கள், 10 மணி நேரமா 8 மணி நேரமா தெரியாது, கணக்கு பார்க்கணும். அதற்கு முன்னால் தான்
இந்திரஜித்து கொல்லப்பட்டு இந்திரஜித் மாண்ட செய்தியை தூதர்கள் வந்து ராவணனுக்கு சொல்கிறார்கள். அந்த செய்தி, உன் மகன் செத்து போய்விட்டான் என்ற செய்தியை சொன்னவர்களுடைய தலை வெட்டப்படுகிறது. ஸோ தூதுவர்கள் நல்ல செய்தி கொண்டு வந்தால் அவர்களுக்கு முத்துமாலை போன்ற பரிசும், கெட்ட செய்தி கொண்டு வந்தால் உயிரிழப்பும் நிகழ்வது வழக்கம் என்று தோன்றுகிறது. அந்த இந்திரஜித் மரணமடைந்தான் என்ற செய்தியை சொன்ன தூதுவர்களுடைய நிலைமையை ராவணன் சோகப்படல பாடல் காட்டுகிறது. அதனால் தான் அதை பார்த்தவங்க இந்த தூதர்கள். எனவே அவர்களுக்கு பயம். இந்திரஜித் இறந்தான் என்ற செய்தியை சொன்ன தூதுவர்களுக்கு நடந்த நிலை இதோட வால் போடலாம். அடுத்த பாடல். சுடற்கொழும் புகை தீவிழை தூண்டிட தடற்று வாழ் உருவி தரு தூதரை மிடற்று வீசல் உறா விழுந்தானரோ கடல் பெரும் திரை போல் கரம் சோரவே என்று ராவணன் தருதூதரை செய்தியை கொண்டு வந்த தூதரை வாழ் உருவி வீசினான் என்பது பதிவு செய்யப்படுகிறது. எனவே கெட்ட செய்தி கொண்டு வந்த தூதர்களுக்கு மரணம் என்பது இந்த தூதர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள். எனவே இந்த தூதர்கள் நடுங்குகின்ற உடலினர் நாவுலர்ந்து ஒடுங்குகின்ற உயிர்ப்பினர் உள்ளழிந்து இடுங்குகின்ற கண்ணினர் ஏங்கினர் பிடுங்குகின்ற உணர்வினர் பேசுவார். என்ன பேசுகிறார்கள்? இது எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம், எந்த பாடலும் போட வேண்டாம். ராவணனை பார்த்து சொல்றாங்க, ஐயா இவ்வளவு பெரிய சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்களே, எவன் வந்து சாப்பிட போறான்? இதே கேள்விதான். எவன் வந்து சாப்பிட போறான்? நீ பாட்டு பண்ணிட்டு இருக்க, படுக்கையில் கூடுவதற்கு ஆள் முதற்கொண்டு நீ ஏற்பாடு பண்ணி ரெடியா வச்சிருக்க. எவன் வந்து கூட போகிறான்? எவன் வந்து சாப்பிட போகிறான்? யார் வரப்போறான்? ஒரு ஆளும் இல்லையா என்று மூலபல சேனை முற்றிலுமாக அழிந்த விவரத்தை இந்த தூதர்கள் ராவணனுக்கு சொல்கிறார்கள். பாடலை பார்ப்போம். அடுத்த பாடல். இன்று யார் விருந்து இங்கு உண்பார்? இகல் முகத்து இமையோர் தந்த வென்றியாய் ஏவச் சென்ற ஆயிர வெள்ளச்சேனை நின்றுளார் புறத்தது ஆக ராமன் கை நிமிர்ந்த சாபம் ஒன்றினால் 4-3 கடிகையின் உலர்ந்தது என்றார். இன்று விருந்து யார் இங்கு உண்பார்? இதுதான் அவங்களுடைய கேள்வி. யார் யார் சாப்பிட போறாங்க? இகல் முகத்து இறையோர் தந்த வென்றியாய் வெற்றி பெறுபவனே. தோத்துட்டு வந்திருக்கான். இருந்தாலும் இது ஒரு புரோட்டோகால். மன்னரை பார்த்து சொல்லும் பொழுது தோத்து போத்து வந்தேன்னு சொல்ல முடியுமான்னு இவங்களுக்கு. இகல் என்றால் பகை, போர். இகல் முகத்து இமையோர் தந்த வென்றியாய், இமையோர்களை வெற்றி பெற்றவனே ராவணனே, நீ போருக்கு ஏவி சென்ற 1000 வெள்ளச்சேனை புறத்து நின்றுள்ளாராக, நம்மிடம் இல்லை, புறத்து போய்விட்டார்கள், நம்மை விட்டு நீங்கி விட்டார்கள். ராமன் கை நிமிர்ந்த சாபம். சாபம் என்றால் வில். சாபம் என்றால் வில் என்பது இந்த சொல் வடமொழி என்று ரவி இப்பொழுது சொன்னார். அரட்டை அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இருக்கலாம், வட சொல்லாக இருக்கலாம். கை நிமிர்ந்த சாபம் ஒன்றினால் 4-3 கடிகையின் உலர்ந்தது. 7 நாழிகை பொழுதில் அந்த சேனை முற்றிலுமாக கொன்று அழிக்கப்பட்டது. ராமன் கை வில்லினால் எல்லோரும் மாண்டு போனார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். ராவணா, அந்த இந்த தூதர்களுக்கு இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சுன்னு சொல்றது. நீங்களும் சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணியிருக்க, சக்கரை பொங்கல், அக்கார வடிசல், பாயாசம், 18 வகை கறி கூட்டு எல்லாம் போட்டு, இதெல்லாம் இப்போ தேவையில்லையா? இப்பெல்லாம் என்ன தேவை தெரியுமா? பிண்டம் தான் தேவை. செத்து போனவங்களுக்கு காரியம் பண்ணும்போது பிண்டம் வைக்கிறோம் பாருங்க, அந்த பிண்டம் தான் இப்பொழுது தேவை. நீ வைக்கும் விருந்தெல்லாம் தேவையில்லை என்று அந்த வீரர்கள் ராவணனுக்கு சொல்லுவதாக கம்பனின் அடுத்த பாடல் அமைகிறது. நீ ஏதோ அவர்களுக்கு நன்றி கடன், அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, அதெல்லாம் இப்ப தேவையில்லை. செத்து போனவங்களுக்கு பிண்டம் கொடுக்குறவங்க பாரு, அதற்கு ஏற்பாடு பண்ணு என்பது போல
இந்த வீரர்கள் ராவணனுக்கு சொல்கிறார்கள். பாடலை பார்ப்போம். வலிக்கடன் வான் உளோரை கொண்டு நீ வகுத்த போகம் கலிக்கடன் அளிப்பன் என்று நிருதற்கு கருதினேயேல் பலிக்கடன் அளிக்கற்பாலை அல்லதுன் குலத்தின் பாலோர் ஒலிக்கடல் உலகத்து இல்லை ஊர் உளார் உளரே உள்ளார். வலிக்கடன், வலி வலிமை, போர், அவர்களுடைய வலிமையெல்லாம் காட்டி எனக்கு வெற்றி தந்த அந்த வீரர்களுக்கு வலிக்கடோன், வலிக்கடன் உன்னுடைய கடமை, அவர்களுக்கு விருந்திடுவது, நன்றியை தெரிவிப்பது உன்னுடைய கடமை என்று வானுளோரை கொண்டு, வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவர்களையும் உன்னுடைய ஏவலுக்கு அடிபட்டவர்கள் அவர்களை எல்லாம் கொண்டு நீ வகுத்த போகம். போகம் என்பது ஒரு நல்ல விருந்துன்னு வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏனைய படுக்கையில் கூடுவதற்கு ஆட்கள் என்று நீ வகுத்த போகம் கலிக்கடன் அளிப்பன் நிறுதற்கு என்று கருதினேயால். கலிக்கடன், கலி என்பது, களி என்பது எதுக்காக கலி என்றாயிருக்கு? சந்தோஷம். அவர்களை மகிழ்ப்பதற்காக, அவர்களை மகிழ்விப்பதற்காக அந்த கடமையை நான் ஆற்றப் போகிறேன். யாருக்கு? நிருதற்கு, அரக்கர்களுக்கு என்று கருதினாய் என்றால் அதெல்லாம் வேண்டாம். பலிக்கடன் அளிக்கற்பாலை, இந்த பலி என்பதுதான் நான் சொன்ன பிண்டமிடுவது. பலிக்கடன் அளிக்கற்பாலை அல்லது அதுதான் உன்னால் செய்ய முடியும். ஏனென்றால் உன் குலத்தின் பாலோர் ஒலிக்கடல் உலகத்து இல்லை. கடல் ஒலி செய்யும் எப்பொழுதுமே, குறைக்கின்ற கடல் என்பார்கள். என அலை அழுப்பிக் கொண்டே இருக்கும், கலை ஓசை. ஒலிக்கடல் உலகத்து உன் குலத்தின் பாலோர் இல்லை. அரக்கர்கள் என்று இந்த உலகத்தில் இனிமேல் யாரும் இல்லை. யார் இருக்கிறார்கள் என்றால் ஊர் உளார் உளரே. இன்று இந்த இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் உன்னுடைய வம்சம், உன்னுடைய துணைவர்கள், உனக்கு பக்கபலமாக நிற்பவர்கள். வேறு யாரும், உன்னை சார்ந்தவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை இந்த வீரர்கள், தூதர்கள் ராவணனுக்கு சொல்கிறார்கள். இதை கேட்ட ராவணனுடைய, இப்பொழுதுதான் அவனுக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் மூலபல சேனை வேர்சஸ் ராமன், இந்த போரின் முடிவு என்ன என்பது அவனுக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. ஏனென்றால் இந்த போர் நடந்து கொண்டிருந்த பொழுது இவன் இலக்குவனுடன் போர் செய்து கொண்டிருந்தான். அந்த போரில் இலக்குவனை வீழ்த்தியதாக சந்தோஷம் கொண்டு இலங்கைக்கு மீண்டிருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு செய்தி வருகிறது, மூலபல சேனை முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்ற செய்தி. இதை கேட்ட ராவணன், ஈட்டரும் உவகை ஈட்டி இருந்தவன் இசைத்த மாற்றம் கேட்டலும் வெகுளியோடு துணுக்கமும் இழவும் கிட்டி ஊட்டறக் கனைய செங்கண் நெருப்புக உயிர்ப்பு வீங்க தீட்டிய படிவம் என்ன தோன்றினான் திகைத்த நெஞ்சன். திகைத்த நெஞ்சன், இவனால் நம்ப முடியவில்லை. முதலில் கண்டிப்பாக வெற்றி என்று நம்பிக்கொண்டிருந்தவன், அதற்கு காரணம் பின்னால் வருகிற பாடல்களில் பார்க்கலாம். திகைத்த நெஞ்சன் படிவம் என தோன்றினான். படிவம் என்பது ஒரு சிலை என்று வைத்துக் கொள்ளலாம், இல்லைன்னா ஓவியம் என்று வைத்துக் கொள்ளலாம். தீட்டிய ஓவியம், ஏனென்றால் தீட்டிய ஓவியம் என்பது உயிரில்லாதது. எனவே உயிரில்லாத நிலைமையில் ராவணன் ஆனான். தீட்டிய படிவம் என்ன திகைத்த நெஞ்சன் தோன்றினான். எப்படி? உயிர்ப்பு வீங்க, உயிர்ப்பு என்பது பெருமூச்சு, இது அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஊட்டு அரக்கு அணைய செங்கண், அரக்கை உருக்கி ஊற்றினால் எவ்வளவா சிவந்த நிறமாக இருக்குமோ அது போல சிவந்த கண்களை உடையவன். அந்த கண்களிலிருந்து நெருப்பு உக திட்டிய படிவம் என்ன திகைத்த நெஞ்சன் தோன்றினான். இதற்கு காரணம் என்ன? இவன் எப்படி இருந்தான் அதான் முக்கியம். ஈட்ட அரும் உவகை ஈட்டி இருந்தவன். இதற்கு மேல சந்தோஷம்னு ஒண்ணுமே கிடையாது என்று அப்பேற்பட்ட ஒரு மன நிறைவு, அந்த ஒரு களிப்பு, அந்த ஒரு எஸ்கசி. ஏனென்றால் ராவனை மூலபல சேனை அழித்துவிடும், லக்குவனையும் நான் கொன்று விட்டேன் என்று அப்பேற்பட்ட ஒரு ஈட்டரும் உவகை, தேட முடியாத, சேர்க்க முடியாத, அடைய முடியாத அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை அடைந்து இருந்தவன். இசைத்த மாற்றம் கேட்டலும், மாற்றம் என்றால் வார்த்தை, சொல்,
அந்த தூதர்கள் இசைத்த மாற்றம் கேட்டலும் வெகுளியோடு முதல்ல கோபம் வருது, அப்புறம் நடுக்கம் வருது, அப்புறம் இழவும் வருகிறது, துக்கம். இழவு என்பது சாவு என்று கொள்ளலாம், அல்லது இழப்பு என்று கொள்ளலாம், அல்லது இழவு நிகழும் பொழுது இருக்கக்கூடிய அந்த உணர்வு. வெகுளியோடு துணுக்கமும் இழவும் கிட்டி தீட்டிய படிவம் என்ன திகைத்த நெஞ்சன் தோன்றினான் என்று இந்த நிலைமையில் ராவணன் இருக்கிறார். பாடலை எடுத்துடலாம். இவன் கேட்கிறான், மூலபல சேனை அழிக்கப்பட்டது, ராமன் 7 நாழிகை பொழுதில் எல்லாவற்றையும் அழித்து விட்டான் என்று. இவனால் நிச்சயமாக நம்ப முடியவில்லை. செய்தி சொல்பவர்கள் தூதுவர்கள் சொன்ன, டேய் பொய் சொல்றீங்களாடா என்கிட்ட வந்து என்பது இவனுடைய முதல் ரியாக்ஷன். ஏனென்றால் எந்த விதத்திலும் இவனால் மூலபல சேனை அழிந்தது என்பதை நம்ப முடியவில்லை. அதற்கு காரணமும் இருக்கிறது. தான் மூலபல சேனையின் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அவர்களுடைய ஆற்றல் மீது இவன் கொண்டிருந்த மதிப்பு, கருத்து, உயர்வான சிந்தனை, இவற்றின் அடிப்படையில் ஏண்டா பொய் சொல்றீங்க என்று தன்னுடைய தூதர்களை ஏசுகின்றான் ராவணன். ஏனென்றால் இவனால் நம்ப முடியவில்லை. ஏன் நம்ப முடியவில்லை என்றால், அட என்னை விட அந்த அரக்கர்கள் ஒவ்வொருவரும் வலியவர், என்னை விட. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு செத்து போக முடியும் என்பது ராவணனுடைய கணிப்பு. அதை அந்த தூதர்களுக்கு சொல்கிறான். பாடலை போடலாம் சிவா. எண்ணினும் வலியர் ஆன ராக்கதர் யாண்டும் வீயார், உன்னினும் உழப்பிலாதார் உவரியின் மணலின் மேலார், பின்னொரு பெயரும் இன்றி மாண்டனர் என்று சொன்ன இந்நிலை இதுவோ, பொய்மை விளம்பி நீர் போலும், பொய்மை விளம்பி நீர் போலும். பொய்யாடா சொல்றீங்க என்கிட்ட வந்து என்று அவர்களை கோபித்துக் கொள்கிறான். ஏனென்றால் என்னெல்லாம் காரணம் சொல்றான் பாருங்க. எண்ணினும் வலியர் ஆன, என்னை விட அதிகமான வலிமை உடைய, என்னை விட போர்த்திறமை, என்னை உடைய ஆற்றல், என்னை விட திண்மை உடையவர்கள் அந்த ராக்கர்கள். யாண்டும் வீயார், சொல்ல போனா அவங்கெல்லாம் சிரஞ்சீவி, எப்பொழுதுமே செத்து போக மாட்டாங்க. யாண்டும் வீயார், எப்பொழுதுமே மரணமடைய மாட்டார்கள். அவர்கள் இன்னும் எப்படிப்பட்டவர்கள், நினைத்து பார்த்தாலும் உலப்பு இல்லாதவர்கள். உன்னினும், அட ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அவன் செத்து போயிட்டான்னு, அது கூட முடியாது. ஒரு பேச்சுக்கோ, ஒரு கற்பனைக்கோ, ஒரு எண்ணத்திற்கோ, ஒரு நினைப்பிற்கோ அப்படி எண்ணினா கூட உலப்பு இல்லாதார், அழிவில்லாதவர்கள். இது அவர்களுடைய தன்மை, அவருடைய குவாலிட்டி. அவருடைய குவான்டிட்டி என்ன? உவரியின் மணலின் மேலார், கடலில் இருக்கக்கூடிய, கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலை விட அதிகமானவர்கள் எண்ணிக்கையில். எழுகடல் மணலின் அளவிடை. அந்த கடல் மண் என்பது எல்லையில்லாதது. எனது இடர்பிறவி அவதாரம் என்று சொல்கிறாரு. அந்த கடல் மண்ணை போல எண்ணிக்கையில் மேலானவர்கள், அதை விட அதிகம். பின்னொரு பெயரும் இன்றி மாண்டார். என்னடா சொல்றீங்க, எல்லாரும் செத்து போயிட்டாங்களா? ஒரு வார்த்தை போடுறான் பாருங்க கம்பன். பின்னொரு பெயரும் இன்றி மாண்டார். பின் ஒரு பெயர் இல்லை. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா, இது வரதராஜனா, சுந்தரராஜனா, செல்வசேகரனா கிடையாது, பாடி தான். எப்ப எடுக்க போறாங்க பாடி? திரு வரதராஜனை சொல்றது கிடையாது. பின் ஒரு பெயரும் இன்றி. இதைத்தான் திருமூலர் அழகாக சொல்லுவார். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பழிந்தார்களே. பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு, அவ்வளவுதான். பின் ஒரு பெயரும் இன்றி. உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு பெயர் உண்டு. உயிர் போயாச்சுன்னா நீ சவம், சடலம், பிரேதம், பிணம். பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு. சோ பின் ஒரு பெயரும் இன்றி மாண்டார் என்று சொன்ன இந்நிலை இதுவோ, கெனாட் பி, பொய்மை விளம்பினீர் போலும் என்று ராவணன் தூதுவர்களை கோபித்துக் கொள்கிறான். அடுத்த பாடல். இதை அவையில் இருந்த எல்லோரும் கேட்கிறார்கள். ராவணனுக்கு எப்பொழுதுமே அறிவுரை சொல்பவன் அவனுடைய தாத்தா மாலியவான். அவன் இதை ராவணன் இந்த மாதிரி பொய் சொல்றீங்களா என்று கேட்ட பொழுது அவனுக்கு கோபம் வருகிறது. அவன் ராவணனை சாடுகிறான்.
ஏனென்றால் வயதில் மூத்தவன், அறிவிலும் மூத்தவன். யுத்த காண்டத்தில் பல கட்டங்களிலும் ராவணனை எதிர்த்து ராவணனுக்கு அறிவுரை சொல்லும், தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டே இருக்கும் ஒரு பாத்திரம் மாலியவான். கேட்டயல் இருந்த மாலி ஈதொரு கிழமைத்தாமோ ஒட்டொரு தூதர் பொய்யே உரைப்பொரோ உலகம் யாவும் வீட்டுவது இமைப்பின் நன்றே வீங்கெறி விரித்த எல்லாம் மாட்டுவன் ஒருவன் நன்றே இறுதியின் மனத்தால் என்றான். என்றான் என்பவன் மாலி. கேட்டு அயல் இருந்த, அயல் என்றால் பக்கம், அயல் இருந்த மாலியவான் ஈது ஒரு கிழமைத்தாமோ, உன்னுடைய மன்னன் என்ற, உன்னுடைய அரசன் என்ற அந்த தோதாவுக்கு, அந்த ஒரு ஹோதா, அந்த ஒரு நிலைமைக்கு இது தகுந்ததா? இது ஒரு கிழமைத்தாமோ, இது ஒரு பேச்சா, இது ஒரு தன்மையா, இது ஒரு குணமா என்று அவனை சாடுகிறான். ஓட்டு ஒரு தூதர் பொய்யே உரைப்போறோம். என்னைக்காவது தூதுவர் பொய் சொல்லுவாங்களா? தூதுவருடைய ஃபண்டமெண்டல் கடமையே உள்ளதே உள்ளபடி உரைத்தல் மட்டுமே. ஸோ ஓட்டு ஒரு தூதர் பொய்யே உரைப்போறோம் என்று சொல்லிவிட்டு 2 எடுத்துக்காட்டுகள் ராவணன் மூளையில் உரைக்குமாறு சொல்கிறான். நெருப்பு சகலவற்றையும் அழித்து விடக்கூடிய ஆற்றல் உடையது. அதே மாதிரி அனைத்தையும் அழிப்பவன் ருத்ரமூர்த்தி. உலகம் யாவையும் வீட்டுவது வீங்கு எரி இமைப்பின் நன்றே. வீங்கு எரி, பொங்கி எழுகின்ற எரி என்பது நெருப்பு. வீங்கு எரி உலகம் யாவையும் வீட்டுவது எப்போ? இமைப்பின் நன்றே. ஒரு நொடியில் நெருப்பு என்பது அனைத்தையும் பஸ்பமாக்கி சாம்பலாக்கி விடும் அல்லவா? அதனுடைய வலிமைக்கு, ஆற்றலுக்கு அளவு உண்டா? விரித்தையெல்லாம் மாட்டுவன் ஒருவன் நன்றே. இவன் ருத்ரமூர்த்தி. விரித்த, படைத்த எல்லாவற்றையும் மாட்டுபவன், இறுதியில் மனத்தால் மாட்டுபவன். சிவபெருமான் நினைத்தாலே போதும் எல்லாம் அழிஞ்சு போயிடும் என்று. நீ என்னமோ ஒவ்வொரு மணலின் மேலார் அவ்வப்பட்ட குவான்டிட்டி உடையவர்கள், குவாலிட்டியில என்னையும் வலியர் யாண்டும் வீயார் உன்னினும் உழப்பிலாதான் என்னெல்லாமோ சொல்ற. நெருப்பு எப்படி எல்லாவற்றையும் சாம்பலாக்குகிறதோ, ஊழிக்காலத்தில் ருத்ரமூர்த்தி எல்லாவற்றையும் எவ்வாறு அழிக்கிறானோ, அதுபோல மூலபல சேலையையும் வழிக்கும் வலிமை ராமனுக்கு உண்டு என்பதாக மாலியவான் பதிவு செய்கிறான். அடுத்த பாடல் மீண்டும் இதே ஒரு எக்ஸாம்பிள் அல்ல எடுத்துக்காட்டை சொல்லி ராவணனுக்கு புத்திமதி சொல்கிறான். தூதுவர் பொய் உரைக்கவில்லை, மூலபல சேனை அழிந்ததுதான் என்பதை மாலியவான் சொல்கிறான். அளப்பரும் உலகம் யாவும் அழித்து காத்தழிக்கின்றான் தன் உளப்பரும் தகமை தன்னால் ஒருவன் என்று உண்மை வேதம் கிளப்பது கேட்டும் அன்றே அரவின் மேல் கிடந்து மேன்னால் முளைத்து பேர் ராமன் என்ற வீடனன் மொழி பொய்த்தாமோ. 2 விஷயம் சொல்கிறான் மாலியவான். ஒன்று வேதம் என்ன சொல்கிறது, அதே போல வீடனன் என்ன சொல்கிறான். வீடனுடைய சொல்லும் வேதத்தினுடைய சொல்லும் ஒன்று என்பது போல ஒரே லெவல்ல வச்சு சரிசமமான மதிப்பு கொடுத்து சரிசமமான உயர்நிலையில் வைத்து வேதத்தின் மொழிகளையும் வீடனன் மொழிகளையும் மாலியவான் ராவணனுக்கு எடுத்து சொல்கிறான். வேதம் என்ன சொல்கிறது? ஒருவன் பரம்பொருள் என்று வைத்துக் கொள்ளலாம். அளப்பு அரும் உலகம் யாவும் அழித்து காத்து அழிக்கின்றான். யார்? ஒருவன். எதனால்? தன் உளப்பெரும் தகைமை ஒன்றால். பெரும் தகைமை, பெரிய தகுதி, பெரிய சிறப்பு உடைய ஒருவன் அளப்பு அரும் உலகம் எல்லாவற்றையும் ஆக்கி அழித்து காத்து வருகிறான் என்ற உண்மை வேதம் கிளப்பது கேட்டு மன்றும். என்ற வெண்மையை வேதம் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆக்கி அழித்து காத்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஒருவன் பரம்பொருள். அதே போல வீடனனும் இதேதான் சுட்டினான். அந்த பரம்பொருள் தான் அரவின் மேல் கிடந்து மேல் நாள் முளைத்த பேர் ராமன் என்று வீடனன் மொழி பொய்த்து ஆமோ.
பாம்பனையின் மேல், அரவு என்றால் பாம்பு, பாம்பனையின் மேல் பள்ளி கொண்டிருந்த திருமால் தான் முளைத்த ராமன், அவதரித்த ராமன், மண்ணில் முளைத்த இந்த பூமியில் அவதரித்த ராமன் என்று வீடணன் சொன்னது பொய்யாகுமோ என்று மாலியவான் ராவணனுக்கு அறிவுரை சொல்ல முற்படுகிறான். வீடணன் சொன்னது பொய்யாமோ என்பது ஒரு கேள்வி. உலகம் எல்லாவற்றையும் ஆக்கி அழித்து படைத்து காப்பவன் ஒருவன், அவன்தான் ராமன், அவன்தான் பரம்பொருள் என்ற இரண்டு செய்தியும் சொல்கிறான். இரண்டு செய்தியும் கம்மன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். வீடணன் சொன்னது என்ன என்பதை பார்த்து விடலாம். ராவணனுடைய மந்திர ஆலோசனை படலம். அனுமன் வந்து இலங்கையை அழித்து இலங்கைக்கு எரியூட்டி மீண்டு போன பிறகு, இலங்கையை மறுநிர்மாணம் செய்த பிறகு, குரங்கு வந்து இந்த மாதிரி பண்ணி போயிடுத்த என்று ராவணன் தன்னுடைய மந்திரிமார்களை வைத்து ஆலோசனை செய்கிறான். இதுதான் யுத்த காண்டத்தின் முதல் படலம். அப்பொழுது வீடணன் அவனுக்கு அறிவுரை சொல்கிறான், இரணியன் பற்றி சொல்கிறான். பிறகு விரட்டப்படுகிறான் ராவணனா. தன்னின் முன்னிய பொருள் இலா ஒரு தனித்தலைவன் அன்ன மானுடன் ஆகி வந்து அவதரித்து அமைந்தான், சொன்ன நம்பொருட்டு உம்பர்தம் சூழ்ச்சியின் துணிவால் இன்னும் ஏகுதி போலும் என்று அடி தொழுது இறந்தான். இது வீடணன். வீடணன் சொன்ன சொல் பொய்யாமோ என்று மாலியவான் கேட்டது. தன்னின் முன்னிய பொருள் இல்லா ஒரு தனித்தலைவன், இதுதான் பரம்பொருள். தனக்கு மூத்தது, தன்னை விட விஞ்சியதாக எந்த ஒரு பொருளும் இல்லாத ஒரு தனிப்பட்ட தலைவன் அவன் பரம்பொருள். மானுடனாகி வந்து அவதரித்து உள்ளான் என்று வீடணன் சொல்கின்றான் ராவணனுக்கு மந்திர ஆலோசனை படலத்தில். இதற்கு முன்னால் அனுமன் வந்து ராவணனை பார்த்த பொழுது ராவணன் கேட்கிறான், நீ யார்? அப்பொழுது சொல்கிறான், நான் ராமனின் தூதன் என்று அனுமன். அந்த ராமன் யார் என்று சொல்வதற்கு அனுமன் சொல்லும் இதே பரம்பொருள் என்பதை சுந்தரகாண்டத்தில் பிணிவிட்டு படலத்து பாடலையும் பார்க்கலாம். இதற்கு அடுத்த பாடல் போடலாம். கம்பனில் மிக மிக புகழ்பெற்ற ஒரு பாடல். அனுமன் சொல்கிறான் ராமன் யார் என்பது. மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். பரம்பொருள் மூலம் நடுவு ஈறு எதுவும் இல்லாதது. மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலம் கணக்கு நீத்த காரணன் அவன் பரம்பொருள். அவன் கைவில் ஏந்தி சூலம், சிவபெருமானுடைய சூலம், திகிரி சங்கு இரண்டும் நாராயணனுடையது, கரகம் பிரம்மனுடையது, கமண்டலம், துறந்து தொல்லை ஆலம் ஆலிலை, மலர் தாமரை மலர், வெள்ளி பொறுப்பு கைலாயம், ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். கைவில் ஏந்தி அயோத்தி வந்தான் என்று அவனுடைய தூதன் நான் என்று அனுமன் ராவணனிடம் ராமனை பற்றி சொல்கிறான். ஆக வீடணன் சொன்னது பொய்யோ என்று வீடணன் என்ன சொன்னான் என்பதை நினைவுறுத்தி மாலியவான் ராவணனுக்கு அறிவுரை செய்கிறான். அடுத்த பாடல். இந்த மூலபல சேனையை அவன் ஒருவன் அழித்து விட்டான் என்பதை நம்ப மறுக்கிறாயே. ரெண்டு விவரம் சொல்றேன் கேளு உனக்கு ராவணா. ஒன்று நெருப்பு, மற்றொன்று மாபெரும் சூறாவளி. இவற்றிற்கு முன்னால் எதுவும் நிற்க முடியாது. இவை இரண்டும் நினைத்தால் அனைத்தையும் அழித்துவிடும். அதற்கு சமமானவன் இந்த ராமன் என்பது சொல்லாமல் சொல்லப்பட்டது. அந்த இரண்டும் எவ்வாறு எல்லாவற்றையும் அழித்து விடுமோ. நீ என்னமோ என்னினும் வலியர் கடல் கரை மணலை விட மேலான அளவு உடையவர்கள் எத்தனை பேர் இருந்தா, நீ எவ்வளவு வலிமை இருந்தா என்றால், நெருப்பு எவ்வாறு எல்லாவற்றையும் பஸ்மமாக்குமோ, காத்து எவ்வாறு எல்லாவற்றையும் சூறையாடி விடுமோ, சூறாவளி, அதுபோல இந்த இரண்டுடைய வலிமைக்கும் வரம்பு என்பது கிடையாது. ராமனுடைய வலிமைக்கும் வரம்பு கிடையாது என்பதை உணர்வாய் என்று சொல்வது போல மாலியவான் ராவணனுக்கு அறிவுரை சொல்கிறான். ஒன்று இடின் அதனை உண்ணும் உலகத்தின் உயிர்க்கு ஒன்றாத நின்றன எல்லாம் பெய்தால் உடன் நுங்கு நெருப்பும் காண்டும் குன்றொடு மரணம் புல்லும் பல் உயிர் குழுவும் கொல்லும் வல்திறன் காற்றும் காண்டும் வலிக்கு ஒரு வரம்பும் உண்டோ. வலிமை என்பதற்கு ஒரு அளவு, ஒரு வரையறை, ஒரு லிமிட், ஒரு பவுண்டரி கிடையாது.
வலிக்கு ஒரு வரம்பும் உண்டோ. இந்த வலி என்பது ராமனுடைய வலி என்று கொள்ளலாம். அதற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் சொல்கிறான். இரண்டாவது அடியில் இருக்கக்கூடிய நெருப்பு, நான்காவது அடியில் இருக்கக்கூடிய காற்று. நெருப்பும் காண்டும் காற்றும் காண்டும். நாம் பார்த்திருக்கிறோம், நெருப்பை கண்டிருக்கிறோம், காற்றை கண்டிருக்கிறோம். நெருப்பு உடன் நுங்கு நெருப்பு, உடனடியாக சாப்பிடுவிடக்கூடிய, உடனடியாக உண்ணக்கூடிய, உடனடியாக பருகக்கூடிய, உடனடியாக அழிக்கக்கூடிய, உடனடியாக கன்சியூம் பண்ணக்கூடிய உடன் நுங்கு நெருப்பும் கண்டும். அதை கண்டுள்ளோம். எப்பேற்பட்ட நெருப்பு? ஒன்று இடின் அதனை உண்ணும் உலகத்தின் உயிர். உலகத்தின் உயிர் உண்ணுவதற்கு தகுந்த பொருள்களை அந்த உயிருக்கு கொடுத்தால் அது உடனே உண்டுவிடும். உலகத்தின் உயிர்கள் ஒன்று இடின் அதனை உண்ணும். இது உலகத்தினுடைய உயிர்களுடைய இயல்பு. இட்லினா இட்லி, தோசைன்னா தோசை, மட்டன்னா மட்டன், சிக்கன்னா சிக்கன். ஒன்று இட்டால் அதனை உண்ணுகின்ற இயல்புடையது உயிர். ஒன்று இடின் அதனை உண்ணும் உலகத்தின் உயிர். அது அப்படியே இருக்கட்டும். உயிர்க்கு ஒன்றாத நின்றன எல்லாம். இந்த மாதிரி உயிர்களால் சாப்பிட முடியாத, அதாவது மரம், கல், ஆர் நான் ஆர்கானிக் என்று இவற்றையெல்லாம் பெய்தால், பெய்தல் என்றால் இடுதல், தீயில் இவற்றையெல்லாம் இடுதல், தீயில் இவற்றையெல்லாம் பெய்தால் நெருப்பு உடனே நுங்கும். உடனடியாக அவற்றையெல்லாம் நெருப்பு கன்சியூம் பண்ணிவிடும். இதை கண்டிருக்கிறோம். இதே போல காற்று குன்றோடு மரண் புல் பல் உயிர் குழுவும் கொல்லும் வல் திறன். காற்றையும் கண்டிருக்கிறோம். சுனாமி, புயல், சூறாவளி, அதே போல நெருப்பு. ஆக இவை இரண்டும் எல்லாவற்றையும் அழித்து விடும். அதுபோல வலிக்கு ஒரு வரம்பும் உண்டோ. ராமனுடைய வலிமை, ராமனுடைய ஆற்றல், இதற்கு ஒரு லிமிட் இருக்கா என்று சொன்ன மாலியவான் எடுத்துடலாம். இதை கடைசியாக இதை பாட்டு எடுத்துடலாம். தன்னுடைய அறிவுரையை முடிக்கின்றான் ராவணனுக்கு. ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறான். மூலபல சேனை அழிந்தது அழிந்ததுதான், அத்தோட நிற்கல. உன்னுடைய அழிவும் நெருங்கிவிட்டது. இனிமேல் வஞ்சனையோ சூழ்ச்சியோ எதுவும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. உன்னுடைய செய்கையால் உன்னுடைய சுற்றம் எல்லோரும் கெட்டழிந்து போனார்கள். இப்பவாது நல்ல காரியம் பண்ணு. எது என்று குறிப்பிடவில்லை. சிறியை ஒப்படைத்து விடுவாயாக என்பதாக மாலியவானுடைய அறிவுரை ராவணனுக்கு அமைகிறது. அடுத்த கிளாஸ்ல ராவணன் போருக்கு போக போகிறான். ராவணனுடைய இறுதி கட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவனுக்கு கடைசியாக கொடுக்கப்படும் அட்வைஸ் என்று எனக்கு தோன்றுகிறது. இல்லை, இதுக்கப்புறம் இருக்குமா என்னமா தெரியாது, முழுசும் இன்னும் படிச்சுட்டு வரல. சொல்கிறான், மூலபல சேனை அழிந்தது அழிந்ததுதான், பட்டதும் உண்டே. அந்த சேனை அழிந்தது உண்டு. இந்திரனுக்கு நிகரான இந்திரனுடைய செல்வமெல்லாம் நீ பெற்றிருந்தாயே, அது உன்னை கை விட்டதும் உண்டு. சேனை பட்டதும் உண்டு. உன்னுடைய அதிர்ஷ்டமோ, உன்னுடைய லக்கோ, உன்னுடைய பெருமையோ எல்லாம் உன்னை கை விட்டதும் உண்டு. உன்னால் உன் சுற்றம் எல்லாம் கெட்டதும் உண்டு. நீ இப்போது சிட்டது செய்வாய். சிட்டது என்றால் சிஸ்டர் என்றால் நல்லவர்கள், சிட்டது என்றால் நல்ல செய்கை என்று மாலியவானுடைய இறுதி அறிவுரை ராவணனுக்கு சொல்லப்படுகிறது. பாடலை பார்க்கலாம். பட்டதும் உண்டே உன்னை இந்திர செல்வம் பற்று விட்டதும் மெய்மை ஐய மீட்டொரு வினயம் இல்லை. கெட்டதுன் பொருட்டினாலே நின்னுடை கேளிர் எல்லாம் சிட்டது செய்தி என்றான். அதற்கவன் சீற்றம் செய்தான். அந்த ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுறான் பாருங்க கம்பன். அதான் கவி சக்கரவர்த்தி. சிட்டது செய்தி. சிட்டை என்றால் நல்லது, முறை, மரபு, நெறி. சிட்டை. சிட்டது செய்தி என்றான் யாரு? மாலியவான். அதற்கு அவன் சீற்றம் செய்தான். செய் என்று மாலியவானுடைய கட்டளை. அவன் செய்தான்.
என்ன செய் என்பது மாலியவானுடைய கட்டளை. சிட்டது செய் என்றான். அவன் செய்தான். என்ன? சீற்றம் செய்தான். சிட்டது செய்தி என்றான். அதற்கு அவன் சீற்றம் செய்தான். கம்மனுடைய வரி. பட்டதும் உண்டே. மூலபல சேனை அழிந்தது உண்மைதான். பட்டதும் உண்டே உண்மை. இந்திர செல்வம் பற்று விட்டதும் மெய்மை. உன்னுடன் இதுவரைக்கும் இருந்த இந்திரனுடைய செல்வம், அதாவது வானவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் உனக்கு அடிமை என்ற இந்த ஒரு மகோன்னத நிலை உன்னை பற்று விட்டதும் உன்னை கைவிட்டதும் உண்மை. மீட்டு ஒரு வினயம் இல்லை. இனிமேலும் செய்வதற்கு சூழ்ச்சியோ சந்திரமோ வஞ்சனையோ எதுவும் இல்லை. உன் பொருட்டினாலே நின்னுடைய கேளிர் எல்லாம் கெட்டது. உன் பொருட்டினாலே, உனக்காக உன்னுடைய கேளிர், சுற்றங்கள், உறவு, நண்பர்கள் எல்லோரும் கெட்டது உண்டு. இப்போவாவது சிட்டது செய்தி என்றான். அதற்கு அவன் சீற்றம் செய்தான். இது எடுத்துடலாம். கேட்கறான் ராவணன், இந்த மாதிரி இப்போவாது சீதையை கொண்டு விட்டுடுன்னு. அவன் ஒப்புக்கொள்ள தயாரா இல்லை. அவன் சொல்கிறான், இப்பதான் இலக்குவனை கொன்னுட்டு நான் வந்திருக்கேன். இப்பதான் இலக்குவனை கொண்டு விட்டு வந்திருக்கிறேன். அங்க இருக்கும் எல்லோரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். மூலபல சேனை அழிந்தது அழிந்ததாகவே இருக்கட்டும். நான் அதன் தொடர்ச்சியாக இலக்குவனை கொன்று விட்டதால் தம்பியை இழந்த தம்பியை இழந்த ராமன் இனிமேல் உயிர் தரித்திருக்க விரும்ப மாட்டான். இந்த உடல் பாரத்தை அவன் சுமந்திருக்க விரும்ப மாட்டான். ஏனென்றால் தம்பியே போன பிறகு அவனுக்கு வாழ்வு கிடையாது. எனவே ராமனும் செத்து போய் விடுவான். வெற்றி எனக்கே என்று இந்த சிட்டது செய் என்ற மாலியவானுக்கு ராவணன் சொல்லும் மறுமொழி, வாகை என் வயத்ததே, வெற்றி என் வயம்தான் என்று ராவணன் இப்பொழுதும் மார்தட்டி கொண்டு தன்னுடைய பெருமை, தன்னுடைய ஈகோ, தன்னுடைய ஆணவம் இவற்றில் சற்றும் பின்வாங்காதவனாக தாத்தாவுக்கு மறுமொழி சொல்கிறான். பாடலை பார்ப்போம். இலக்குவன் தன்னை வேலால் எரிந்துயிர் கூற்று கீண்டேன். அலக்கணில் தலைவர் எல்லாம் அழிந்தினர் அதனைக் கண்டால் உலக்குமால் ராமன் பின்னர் உயிர் பொறை உகவான் உற்ற மலக்கமுண்டாகின் ஆக வாகை என் வயத்தது என்றான். வாகை, வாகை சூடுதல் நமக்கு எல்லாரும் தெரியும். வாகை என் வயத்தது என்றான். வெற்றி எனக்குத்தான். ஏனென்றால் இலக்குவன் தன்னை வேலால் எரிந்து அவனுடைய உயிரை கூற்றுக்கு ஈந்தேன். கூற்று என்றால் யமன். இலக்குவனை கொண்டுட்டு வந்திருக்கேன். இலக்குவன் தன்னை வேலால் எரிந்து அவனுடைய உயிரை கூற்றுக்கு ஈந்திருக்கிறேன். அலக்கண், அலக்கண் என்றால் துன்பம். அலக்கணில் தலைவர் எல்லாம் அழிந்தினர். அங்கிருந்த எல்லா வானர தலைவர்களும் இலக்குவன் இறந்தது பற்றி மிகுந்த துக்கம் கொண்டு எல்லோரும் துக்கத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். ராமன் இல்லை அங்க, அது இவனுக்கு தெரியும். அதனை கண்டால் ராமன் உலக்கும், உலக்கும் என்றால் இவன் வருத்தப்படுவது. பின்னர் உயிர் பொறை உகவான், பின்னர் அவன் உயிரோடு இருப்பதை விரும்ப மாட்டான். பொறை என்பது பொதுவாக பாரம். இந்த உடலை சுமந்து கொண்டு இருக்க மாட்டான். உற்ற மலக்கும் உண்டாகினாகம். மலக்கம் என்பது துன்பம். இந்த துன்பத்தின் காரணமாக ராமன் உயிரோடு இருக்க மாட்டான். ஆக என் வயத்தது வாகை, வெற்றி எனக்குத்தான் என்று ராவணன் மார்தட்டி பீற்றிக் கொள்கிறான். இந்த கட்டத்திலும் இப்போ இதை எடுத்துடலாம். இவ்வாறு இலக்குவனை கொன்று விட்டேன் என்று ராவணன் மார்தட்டி கொண்டிருக்கும் பொழுது அடுத்த செட் தூதுவர்கள் உள்ளே வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இவன் சொல்றதுக்கும் அவங்க உள்ள வரத்துக்கும் சரியா இருக்கு. ஐயா, இலக்குவன் உயிர் பெற்று மீண்டு விட்டான். நீ அவனை கொன்னுட்டேன்னு நினைச்சு நீங்க உட்கார்ந்துருக்க. மாருதி போய் உடனடியாக மருத்துவமனையை கொண்டு வந்து இலக்குவனை உயிர்ப்பித்து விட்டான். அதனால எல்லோரும் அங்கே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள். எல்லோருமே இலக்குவனை சூழ்ந்து கொண்டு கொண்டாடி கொண்டு அவன் உயிர் தெழுந்தது பற்றி மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே நம்பலையா? போய் பாரு. இதுதான் ராவணன் களம் காண் படலம்.
ராவணன் ஏன் களம் காண்கிறான்? அவனுக்கு சொல்லப்படுகிறது மூலபலோச்சனை அழிந்து விட்டது. எனக்கு இவனுடைய 2 பாயிண்ட். மூலபலச்சேனை ராமனை அழித்துவிடும், நான் இலக்குவனை கொன்று விட்டேன், எனவே எனக்குத்தான் வெற்றி. இந்த ரெண்டுமே பிசு பிசுத்து போச்சு. நாங்கள் சொன்னால் நீ நம்ப மாட்டேங்கிற, பொய்மை உரைத்தீர் போலும் அப்படின்னு எங்களை போய் கேட்குற. அவ்வளோதானே, டேய் போய் நீயே போய் பார்த்துக்கடா என்று, நீயே போய் பார்த்துக்கொள் என்று ராவணனை களம் காண அனுப்புபவர்கள் இவங்க அனுப்பல. அவனால் நம்ப முடியாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது என்பதை கண்ட ராவணன் தானே தன் கண்களால் பார்த்தால் தான் நம்புவேன் என்பதாக அந்த யுத்தகலத்திற்கு சென்று காண்கிறான். அதுதான் இந்த படலத்தின் தலைப்பு, ராவணன் களம் காண் படலம். இப்பொழுது தூதுவர்கள் சொல்கிறார்கள் இலக்குவன் உயிர் பெற்று விட்டான் என்ற செய்தியை. பாடலை பார்க்கலாம். இதற்கு முந்தின பாடல் நான் சொன்னது போல இலக்குவன் தன்னை வேளால் எறிந்த அந்த பாடல். அதற்கு ஆண்டு அது கண்டு நின்ற தூதுவர் ஐய மெய்யே மீண்டது அளவின் ஆவி மாருதி மருந்து மெய்யில் திண்டவும் தாழ்ந்தது இல்லை யாரும் அச்செங்கனானே பூண்டனர் தழுவி புக்கார் காணுதி போதி. காணுதி, நீயே போய் காண்பாய். போதி, போ. நாங்கள் சொன்னால் நாங்கள் தூதுவர்கள், தூதுவர் சொன்னால் நம்ப மாட்டேங்கிற, பொய்மை விளம்பினீர் போலும் அப்படின்னு எங்களை கோவிச்சுக்கிற. உனக்கு நம்பிக்கைன்னா என்ன பண்ணுறது, நீயே போய் பார்த்துக்க என்று காணுதி போதி என்றார். சொல்பவர் தூதுவர்கள். ஆண்டது கண்டு நின்ற தூதுவர் ஐய மெய்யே மீண்டது. இலக்குவன் உயிர் பிழைத்தது மெய்யே, சத்தியம்தான், உண்மைதான். அவ் அளவின் ஆவி மாருதி மருந்து வெயில் மெய்யில் தீண்டவும் தான். மாருதி கொண்டு வந்த மருத்துவமலை அந்த அந்த வாசனை பட்ட உடனேயே உயிர் தெழுந்து விட்டான். யாரும் தாழ்ந்தது இல்லை, யாரும் அங்கே உலக்கணோ இல்லை என்ன சொல்ற மாதிரி துக்கத்திலேயோ ஆழ்ந்தது போய் இல்லை. செங்கனானை பூண்டி தழுவினர் புக்கார். நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் காணுதி போதி என்றார். அடுத்த பாடல். ராவணன் நம்பல, களத்திற்கு போகிறான். தேரிலன் ஆதனாலே மறுகுரு சிந்தை தேர ஏரினன் கனகத்து ஆரை கோபுரத்து உம்பர் எய்தி ஊரின சேனை வெள்ளம் உலர்ந்த பேர் உண்மையெல்லாம் காரின உள்ளம் நோவ கண்களால் தெரிய கண்டான். தேரிலன், இவர்கள் சொல்வதை இவனால் நம்ப முடியவில்லை. இவன் உள்ளம் தெளிவு பெறவில்லை. தேரிலன் ஆதலாலே, இவனால் சிந்தை தெளிவு இல்லை, நம்ப முடியவில்லை. அதனால் மருகு ஊறு சிந்தை தேர, தெளிவு பெறுவதற்காக ஏரினன் கோபுரத்து உச்சி கனகத்து ஆரை, கனகம் என்றால் தங்கம், தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பெரிய கோபுரத்து, உம்பர் என்றால் உச்சி, மேலே கோபுரத்து உச்சி ஏறி தெரிய கண்டான். கண்டான், தெரிய கண்டான், கண்களால் தெரிய கண்டான். மனசால செவியால அவனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. இப்பொழுது நேரடியாக டு see is believe அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி நேரடியாக கண்களால் தெரிய கண்டான். எதை தெரிய கண்டான்? ஊரின சேனை வெள்ளம் உலர்ந்த பேர் உண்மை எல்லாம். சேனை உலர்ந்த பேர் பேருண்மை. மூலபல சேனை அழிந்தது என்பது நம்ப முடியாத உண்மை. அப்பேற்பட்ட உண்மையை, பேருண்மையை காரின உள்ளம், காறுதல் என்றால் சினத்தல், இந்த இடத்தில் கோபம் கொண்ட, கொப்புளிக்கிறது உள்ளத்தில் கோபம், அப்பேற்பட்ட உள்ளம் கொண்டவன் ஊரின சேனை உலர்ந்த பேர் உண்மை எல்லாம் கண்களால் தெரிய கண்டான். இதை காண்பதற்காக ஒரு கோபுரத்து உச்சியின் ஏறி பார்க்கிறான். இப்பொழுதுதான் சொல்ல போனால் ராவணன் களம் காண் படலம் இப்பொழுதுதான் தொடங்குகிறது. இதெல்லாம் இதற்கு பின்புலம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு 5 பாடல்கள் தான் இவன் காண்பதாக கம்பன் தருகிறான். என்னெல்லாம் பார்க்குறான் அடேங்கப்பா. இது ஒரு சில பாடல்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். முதல் பாடல். கொய்தலை பூசல் பட்டோர் குலத்தியர் குவளை சோற்று நெய்தலை வென்றவாள் கண் குமுதத்தின் நீர்மை காட்ட கைதலை வைத்த பூசல் கடலுடன் நிமிரும் காலை செய்தலை உற்ற ஓசை செயலும் செவியின் கேட்டான். கொய்தலை பூசல் பட்டோர், பூசல் என்றால் சத்தம், ஒலி.
கொய்யப்பட்ட தம்முடைய கணவன்மாரின் தலைகள், கொய்யப்பட்ட கொய்யப்பட்ட தலைகள். அதை பார்த்து குலத்தியர் குவளை தோற்று நெய்தலை ஊன்ற வாழ்கண் குமுதத்தின் நீர்மை, அப்பேற்பட்ட கண்களை உடையவர் அந்த அரக்கிமார்கள் ஓன்னு கையில கிடைச்ச கணவனுடைய தலையை வைத்து கொண்டு அரற்றுகிறார்கள். கைதலை வைத்த பூசல் கடலொடு நிமிரும் காலை, கையில் அந்த கணவனுடைய தலையை வைத்து கொண்டு, பூசல் என்பது ஒலி, அழுகை இங்கே, கடலொடு நிமிரும் காலை, கடலின் ஓசை போல அவர்கள் ஓ என்று அரக்கிமார்கள் அரற்றுவதை செவியில் கேட்டான். முதல்ல கண்களில் கண்டான், இப்பொழுது செவியில் கேட்டான். அடுத்த காட்சி, இவன் பார்க்கிறான். ராவணன் களம்காண் படலம். எண்ணும் நீர் கடந்த யானை பெரும்பிணம் ஏந்தி யானர் மண்ணின் நீர் அளவும் கல்லி நெடுமலை பறித்து மண்டும் புண்ணின் நீர் ஆறும் பல் பேய் புதுப்புனல் ஆடும் பொம்மல் கண்ணின் நீர் ஆறும் மாறா கருங்கடல் மடுப்ப கண்டான். கருங்கடல் போல கண்ணின் நீர், கண்ணிலிருந்து ராவணனுக்கு கண்ணீர் வருகிறது, அல்லது அங்கே இருக்கும் அந்த பெண்களுக்கு கண்ணீர் வருகிறது. எண்ணும் நீர் கடந்த யானை பெரும் பிணம், யானை கூட்டங்கள் பிணமாக கிடக்கின்றன, எண்ணிக்கை இல்லாத அளவு. யானர் என்றால் புதுமை. மண்ணின் நீர் அளவும் கல்லி நெடுமலை பறித்து மண்டும் புண்ணின் நீர் ஆறு, புண்ணின் நீர் ஆறு என்பது இங்க ரத்தம். மலைகளை எல்லாம் பறித்து அதுபோல யானைகளை குவித்து மண்ணின் நீரளவும் மண்ணில் இருக்கிற நீரெல்லாம் தோண்டி எடுத்து புது புனல் ஆடும் இரத்த வெள்ளம், இதில் பேய்கள் ஆடுகின்றன. பொம்மல் என்றால் சந்தோஷம். பேய்கள் புது புனல் கண்டு ஆடுகின்றன. இதை மடுப்ப கண்டான், இதை ராவணன் காண்கின்றான். அடுத்த பாடல். குமிழி நீரோடும் சோரி கனலோடும் கொழிக்கும் கண்ணான் தமிழ் நெறி வழக்கம் அன்ன தனிச்சிலை வழங்கச் சாய்ந்தார் அமிழ் பெரும் குருதி வெள்ளம் ஆற்றுவாய் முகத்தின் தேக்கி உமிழ்வதே ஒக்கும் வேலை ஓதம் வென்று உடற்ற கண்டான். போர்க்களத்தில், ஏனென்றால் மூலபல சேனை முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. வானரர் களம்காண் படலம் என்று ஒன்று பார்த்தோம், வீடணன் சொல்லிக்கொண்டே போனான். அதுபோல இரத்த ஆறு எல்லா இடத்திலும் ஓடுகிறது. இந்த இரத்த ஆறு கடலில் போய் கலக்கிறது. இலங்கையை சுற்றி கடல், ஓதம் என்பது கடல். அமிழ் பெரும் குருதி வெள்ளம் ஆற்றுவாய் முகத்தின், ஆற்றுவாய் என்பது கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடம், சங்குமுகம் என்று சொல்வார்கள். அமிழ் பெரும் குருதி வெள்ளம் ஆற்றுவாய் முகத்தின் தேக்கி உமிழ்தேவுக்கும் வேலை ஓதம் வந்து உடற்ற கண்டான். குமிழி நீரோடும் சோரி கனல், சோரி என்பது ரத்தம், இரத்த வெள்ளம், இதையெல்லாம் பார்த்து கொழிக்கும் கண்ணான். இவ்வளவற்றையும் நிகழ்த்தியது எது? தனிச்சிலை வழங்க சாய்ந்தார். இவர்களெல்லாம் இறந்துபட்டு இருக்கிறார்கள். இந்த இரத்த ஆறு, கடலில் போய் கலக்கக்கூடிய இரத்த ஆறுக்கெல்லாம் காரணமாக அரக்கர்கள் எல்லோரும் மாண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் கொன்றது தனிச்சிலை. அது எப்பேற்பட்ட தனிச்சிலை? தமிழ் நெறி வழக்கம் அன்ன. தமிழ் நெறி, அதற்கப்புறம் வருகிறேன் என்னவென்று. தமிழ் நெறி வழக்கம் அன்ன தனிச்சிலை வழங்க சாய்ந்தார். எவ்வளவோ ஓமை சொல்லியிருக்க முடியா கம்பன். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தமிழ் மொழியின் சிறப்பு, தமிழ் மொழியின் பெருமை என்பதை சொல்ல அவன் தயங்குவதே இல்லை. கிட்டத்தட்ட 100 இடங்களில் தமிழ் 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 என்று முதலில் சொல்லும்போது தமிழ்ப்பா வடிக்க வந்தேன் என மூலத்தில் வடமொழியில் இருக்கிறது. தமிழ்ப்பா சொல்ல வந்தேன் என்று தன்னுடைய பாயிரத்திலே சொல்லுவான். தமிழ் மொழி பற்றி கம்பன் பல இடங்களில் சிறப்பாக சொல்லிக் கொண்டே போகிறான். இந்த தமிழ் நெறி வழக்கம் என்பதற்கு குறிப்பாக பிறகு வருகிறேன். தமிழ் மொழியை புகழ்ந்து சொல்லும் 2 பாடல்கள், பிரசித்தி பெற்ற பாடல்கள், கம்பனுடைய பாடல்கள். 2ம் அகத்திய படலத்தில். அகத்தியரை குறித்த பாடல். உழக்கும் மறை நாளினும் உயர்ந்து உலகம் ஓதும் வழக்கினும் மதிக்கவியினும் மரபன்னாடி நிழல் பொலி கணிச்சி மணி நெற்றி உமி செங்கன் தழல் பொறை சுடர் கடவுள் தந்த தமிழ் தந்தான். தமிழ் தந்தான்.
அகத்தியன். ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரியமைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு நிறைந்தே மனம் என்று பாரதி பாடுவான். ஆதிசிவன் பெற்றுவிட்டான். தமிழை பிறப்பித்தவன், தமிழை தந்தவன் சிவன். ஆதிசிவன் பெற்றுவிட்டான். தழல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ் என்பது தமிழ் மொழிக்குண்டான சிறப்பு. அந்த சிவபெருமான் தந்த தமிழை தந்தவன் அகத்தியன். அவனை ராமன் பார்க்கிறான். தழல் புரை கடவுள். அதே போல அந்த ராமன் அகத்தியன் இருவரும் ஒருவர் பார்த்து வணங்கிக் கொள்கிறார்கள். அடுத்த பாடல் போடலாம். சிவா கரெக்டு தான் அது. நின்றவனை வந்த நெடியோன் அடிபணிந்தான் அன்று அவனும் அன்பொடு தழி அழுத கண்ணால் நன்று வரவு என்று பல நல் உரை பகர்ந்தான் என்று முள தென்தமிழ் எம்பி இசை கொண்டான். என்று முள தென்தமிழ். கம்பன் 9ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில் பாடிவிட்டு போயிருக்கிறான். 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றும் வழக்கில் அழியாத மொழியாக பாரசீகம், ஹீப்ரு, பல மொழிகள், செம்மொழி என்று கொண்டாடப்படும் பல மொழிகள் அழிந்து போயிருக்கின்றன. சீனமும் தமிழும் மட்டும் நிலைத்து நிற்கிறது. என்று முள தென்தமிழ் என்பது கம்பன் தமிழுக்கு கொடுக்கும் அடைமொழி. என்று முள தென்தமிழ் இயம்பி. அகத்தியனுக்கு புகழ் ஏன் வந்த? இசை கொண்டான். இசை என்பது புகழ். தமிழை சொன்னதால் அகத்தியனுக்கு புகழ் வந்தது என்பது கம்பனுடைய பார்வை. என்று முள தென்தமிழ் இயம்பி அதனால் இசை கொண்டான் என்று அகத்தியனுக்கு புகழ் என்று தமிழின் பெருமையை பற்றி பேசுகிறார்கள். இதுக்கு முன்னால் 2 பாடல் போடலாம். இதுக்கு ப்ரீவியஸ், இதுக்கு இல்லை, இதுக்கு அடுத்தது, இதுக்கு தமிழ் நெறி குமிழி இன்னும் ஆரம்பிக்கும் பாடல். பாடல் நம்பர் 22 நினைக்கிறேன். 22 தமிழ் நெறி வழக்கம் அன்ன தனிச்சிலை என்பது கம்பனுடைய. அந்த ராமனுடைய சிலைக்கு தமிழ் நெறி வழக்கம் என்று கம்பன் சுட்டுகிறான். ஏன் என்பதற்கு உரையாசிரியர்கள் மிகுந்த ஒரு நயமான உரை சொல்கிறார்கள். தமிழ் நெறி விளக்கம் என்றே ஒரு நூல் இருக்கிறது, அகப்பொருள் பற்றியது. 9ஆம் நூற்றாண்டு நூல் என்று நினைக்கிறேன். அதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சுவடிகள் அரித்து போய் கிடந்த நிலையில் அதை கண்டெடுத்து ஊவேசா அதற்கு ஒரு உரையும் எழுதியிருக்கிறார். தமிழ் நெறி விளக்கம் என்பது அந்த நூல். நாம் இப்பொழுது இங்கு பார்க்கும் வார்த்தை தமிழ் மொழி வழக்கம். வழக்கம் என்றால் மரபு, முறைமை. தமிழ் மொழிக்கு உண்டான முறைமை, தமிழ் மொழிக்கு உண்டான மரபு என்ன என்றால், இது அகப்பொருளை சுட்டுகிறது என்பது உரையாசிரியரின் விளக்கம். அகப்பொருள் களவு, கற்பு என்று 2 வகை என்று பிரிக்கிறார்கள். அந்த 2இல் களவு அதை மட்டும் எடுத்துக்கொண்டால் இயற்கை புணர்ச்சி முதல் பொருள் வழி பிரிதல் ஈராக, இயற்கை புணர்ச்சி அதிலிருந்து பொருள் வழி பிரிதல் என்பது வரை 17 வகையாக களவு நெறியை தொகுத்திருக்கிறார்கள். அந்த தொகுப்பிற்குள்ளும் இயற்கை புணர்ச்சி மட்டுமே இறந்து மண்ணில் இறந்து பின்னிறல் முதலாக புகழ்தல் ஈராக 15 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல்ல 17 பிரிவு, அதில் 1 எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 15 பிரிவு என்று, இவ்வாறு அந்த 17க்கு ஒன்னொன்னுக்கும் போடணும். அதில் 1 எடுத்திருந்தால் அது 15 என்று இப்படியே பிரிவு பிரிவு பிரிவாக, தொகையாக, வகையாக விரித்து கொண்டே போவது தமிழ் அகப்பொருள் இலக்கணம். எவ்வாறு நான் சொன்னேன் 17 பிரிவு, 17ல் 1 எடுத்திருந்தால் அதுக்குள்ள 15 பிரிவு, அதுக்குள்ள போனால் இன்னும் பிரிவு, இன்னும் பிரிவு, இன்னும் பிரிவு என்று பகுத்து 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 ராமன் விடும் கணைகள் இதுபோல 1, 10, 100, 1000, 1000 என்று பெருகிக் கொண்டே போவதால் தமிழ் நெறி வழக்கம் அன்ன தனிச்சிலை என்று ராமனுடைய சிலைக்கு ஒரு அம்பு விட்டாலும் பகுதி பகுதி பகுதியாக அது பிரிந்து கொண்டே போவதால்
தமிழ் மொழியின் ஒரு கூரை எடுத்துக்கொண்டால் அதற்குள் பல கூறுகள், அதில் ஒரு கூறு எடுத்துக்கொண்டால் அதற்குள் பல கூறுகள், அதில் ஒரு கூறு எடுத்துட்டால் அதற்குள் பல கூறுகள் என்று விரிந்து கொண்டே போவதால் தமிழ்நெறி வழக்கம் என்று கம்பன் இதை சுட்டி இருக்கிறான் என்பது உரையாசிரியர்களுடைய விளக்கம். அடுத்த பாடல் பாடல் 23. இந்த பாடல் எடுத்துடலாம். ராவணன் பார்க்கிறான், மிக கொடூரமான ஒரு காட்சியை சுட்டுகிறான். எனக்கு சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கணவருடைய உடல்கள் கீழே விழுந்து கிடக்கின்றன. இதை பார்க்குறாங்க அரக்கிமார்கள். இவங்க அந்த உடலை எடுக்கிறதுக்கு முன்னால அங்கே இருக்கிற பேய்கள்லாம் தங்களுடைய நகங்களை அந்த உடலில் இருக்கிற புண்ணுக்குள்ளே விட்டு அந்த புண்ணுலேருந்து நகத்தால் மாமிசம், ரத்தம், சதை எல்லாவற்றையும் தோண்டி தோண்டி எடுக்கின்றன. இதை பார்த்த உடனே இந்த பெண்களுக்கு கோபம் வருகிறது. என்னுடைய கணவனின் உடலை நீ இவ்வாறு பாழ்படுத்துகிறாயா என்று அந்த பேய்களின் பின்னால் பேய்களை பிடிப்பதற்காக இவர்கள் ஓடுகிறார்கள். பேய்கள் வானத்தில் ஏறி விடுகின்றன. இவங்களும் விடாம விண்ணில் ஏறி அந்த பேய்களை பிடித்து தங்களுடைய கூர்மையான நகங்களால் பேயுடைய கண்ணெல்லாம் பிடுங்கி கண்ணுக்குள்ள விட்டு தங்களுடைய நகங்களை விட்டு கண்களை பிடுங்கி எறிகிறார்கள் என்பதை ராவணன் தன்னுடைய கோபுரத்தில் இருந்து மூலபல சேனை அழிந்து கிடக்க அந்த அரக்கர்களுடைய மனைவியார் வந்து சோகத்தில் இருக்க அவர்கள் பேய்கள் தங்களுடைய கணவன் உடலை நாசம் செய்வதை பார்த்து விடாமல் அந்த பேய்களை துரத்தி அந்த பேய்கள் விண்ணில் ஏக இவர்களும் விண்ணில் ஏகி அந்த பேயுடைய கண்ணுக்குள்ள தங்களுடைய விரல் நகங்களை விட்டு தோண்டி எடுக்கிறார்கள். இந்த காட்சியை ராவணன் காண்கிறான் என்பது ராவணன் களம் காண்படலம். என்ன ஒரு கற்பனை பாருங்க கம்பனுக்கு. பாடலை சொல்கிறேன், பாடலை போடலாம். விண்ணில் சென்ற வன்தோள் கணவரை, விண்ணில் சென்ற வன்தோள் கணவரை அலகை வெய்ய புண்களில் கைகள் நீட்டி புது நினம் கவர்வ நோக்கி மண்களில் தொடர்ந்து வானில் பிடித்து வள் உகிரின் மான கண்களை சூன்று நீக்கும் அரக்கியர் குழாமும் கண்டான். சூன்றுதல் 4வது வரியில் இருக்கு. சூன்றுதல் என்றால் தோண்டுதல். கண்களை தோண்டி நீக்கும் அரக்கியர் குழாம். இந்த கண்களை எவ்வாறு தோண்டுகிறார்? வள் உகிரின் மான, உயிர் என்பது நகம். விண்களில் சென்ற வன்தோள் கணவரை, விண் சென்றான் என்றால் இறந்து விட்டான். இறந்து போன வன்தோள், வலிமையான தோல் உடையவன் தான் தன்னுடைய கணவன், இருந்தாலும் இறந்து போய்விட்டான். அங்கே அவனுடைய உடலை, அலகை என்ற வார்த்தைக்கு பேய் என்று பொருள், அலகை வெய்ய புண்களின் கைகள் நீட்டி புது நிணம், நிணம் என்பது மாமிசம், இரத்தம், அந்த ஒரு கலவை என்று வைத்துக் கொள்ளலாம். புது நிணம் கவர்வ நோக்கி, புது நிணம் கவர்வதை இந்த பெண்கள் பார்த்து மண்களில் தொடர்ந்து அந்த பேயை பிடிப்பதற்காக மண்களில் தொடர்ந்து முடியல வானில் பிடித்து அந்த கண்களை தோண்டி எடுக்கிறார்கள் என்ற இந்த காட்சியை ராவணன் காண்கின்றான். அடுத்த பாடல். விண்பிளந்து ஒல்க ஆர்த்த வானரர் வீக்கம் கண்டான், மண்பிளந்து எழுந்த ஆடும் கவந்தத்தின் வருக்கம் கண்டான், கண்பிளந்து அகல நோக்கும் வானவர் கழிப்பும் கண்டான், புண்பிளந்த அணைய நெஞ்சன் கோபுரத்து இழிந்து போந்தான். விண்பிளந்து ஒல்க, வானமே வானமே பிளந்து போகும்படி வானரர் வீக்கம் கண்டான். என்ன, மூலபல சேனை அழிந்து விட்டது, இலக்குவனும் உயிர் பெற்று விட்டான். இப்பொழுது வானர்களுக்கெல்லாம் ஒரே குஷி. அந்த வானரர் சத்தம் போட்டு பேரொலி எழுப்புகிறார்கள். அது விண்ணை பிளப்பது போல இருக்கிறது. விண் பிளந்து ஒல்க, ஒல்குதல் என்றால் அசைதல். விண்ணே அசையும்படி, விண்ணே பிளந்து போனபடி வானரர் ஆர்த்தல், ஆர்த்தல் என்றால் பேரொலி எழுப்புதல், அதை ராவணன் பார்க்கின்றான். மண் பிளந்து அளந்த ஆடும் கவந்தத்தின் வருக்கம், கவந்தம் என்பது தலையில்லாத முண்டம் என்று சொன்னேன், வருக்கம் என்பது பெருக்கம், ஒரு பெரிய கூட்டம்,
அந்த வர்க்கம், அந்த கூட்டம், அதை பார்க்கிறான். கண் பிளந்து அகல அதாவது வானவர்களால நம்ப முடியவில்லை. கண்ணை ரெண்டை இப்படி விரிச்சு வச்சுட்டு பார்க்கறாங்க. கண் பிளந்து அகல நோக்கும் வானவருக்கு அளிப்பும். தேவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், அரக்கர் குலம் முற்றுமாக அழிக்கப்பட்டது என்று. இவற்றையெல்லாம் பார்த்த விண்பிளந்து கண் பிளந்து பண்பிளந்து புண்பிளந்த நாய நெஞ்சன், புண்ணாகி போன நெஞ்சத்தோடு அவன் கோபுரத்தில் இருந்து இழிந்து போனான். கோபுரத்தில் இருந்து இறங்கி தன்னுடைய அரசவைக்கு மீண்டும் செல்கின்றான். அடுத்த பாடல். நகை பிறக்கின்ற வாயன் நாக்கொடு கடைவாய் நக்க, புகை பிறக்கின்ற மூக்கன் பொறி பிறக்கின்ற கண்ணன், மிகை பிறக்கின்ற நெஞ்சன் விஞ்சின தீமேல் வீங்கி சிகை பிறக்கின்ற சொல்லன், அரசியல் இருக்கை சேர்ந்தான். அரசியல் இருக்கை, தன்னுடைய அரசவைக்கு சிம்மாசனத்திற்கு மீண்டும் வந்து சேர்ந்தான். நகை பிறக்கின்ற வாயன். இப்போ தன்னைப்பானே அவனுக்கு ரொம்ப ஏளனமா இருக்கு. டேய், நான் இப்படி ஆயிட்டு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்டா என்பது போன்ற ஏளன புன்னகை தன்னை குறித்து. நகை பிறக்கின்ற வாயன் நாக்கொடு கடைகால் வாய் நக்க, நாவு வாயை நக்கி கொண்டிருக்க, மூக்கிலிருந்து புகை பிறக்கின்ற மூக்கன், தீ பொறி பறக்கின்ற கண்ணன், துக்கம் மிகை பிறக்கின்ற நெஞ்சன், வெஞ்சின தீமேல் வீங்கி சிகை, சிகை என்பது கொழுந்து, சிகரம் கொழுந்து, தீயின் கொழுந்து, சிகை பிறக்கின்ற சொல்லன், அரசியல் இருக்கை சேர்ந்தான். இவ்வாறு ராவணன் களம் இதை எடுத்துடலாம். ராவணன் களம் கண்டுவிட்டு ராவணன் களம் காண் படலம் நிறைவு பெறுகிறது. மூலபல சேனை அழிந்துவிட்டது என்பது தெரிகிறது. இலக்குவனை தான் கொன்னது உண்மை அல்ல என்பது தெரிகிறது. ராவணனுடைய இறுதி நிகழ்ச்சியாக அவன் போருக்கு புறப்படுகிறான். அவன் போருக்கு செல்வதற்காக இப்பொழுது செல்பவன் மீண்டு வருவது இல்லை. முதல் முறை போருக்கு போனான், இன்று போய் நாளை வா என்று அனுப்பப்பட்டான். இன்று போனவன் தான். ராவணன் தன்னுடைய இறுதி போருக்காக தேர் ஏறுகிறான். இது ஒரு படலம். ராவணன் தேர் ஏறு படலம். இந்த படலம் வந்து அடுத்த படலம் ஆப்வியஸ்லி ராமன் தேர் ஏறு படலம். ராவணன் தேர் ஏறு படலம், ராமன் தேர் ஏறு படலம். இந்த இரண்டும் முடிந்தால் அடுத்த படலம் ராவணன் வதைப்படலம். இப்பொழுது ராவணன் தேர் ஏறு படலம், அதற்குள் நாம் இப்பொழுது போகப் போகிறோம். என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய போர் மந்திரி என்று கொள்ளலாம், இவனுடைய அட்வைசர், இவனுக்கு எல்லா கெட்ட வகையும் சொல்லிக் கொடுப்பவன் இவன் தான், மகோதரன்னு பேர். அவனை கூப்பிட்டு, டேய், நமக்குன்னு ஏதாவது படை ஏதாவது இருக்கா? என்ன கேட்குறான் தெரியுமா? இன்னும் செத்து போகாத ஆளுங்க யாராவது இருந்தால் அந்த படையெல்லாம் திரட்டி கொண்டு வா என்று மகோதரனுக்கு கட்டளையிட்டு ராவணன் தேர் ஏறுகிறான். ரொம்ப வர்ணனை மிகுந்த, அதாவது கைக்கு என்ன போட்டுனான், காலுக்கு என்ன போட்டுனான், மார்புக்கு என்ன அணிஞ்சினான், காதில் குண்டலம் அணிந்து கொண்டான், கழுத்தில் முத்துமாலை தரித்து கொண்டான் என்று அவன் தன்னை எவ்வாறு போருக்கு தயார் செய்து கொள்கிறான் என்பதை பற்றிய வர்ணனை மிகுந்த பாடல்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் பாடல். சிவா. பூதரம் மனையமேனி புகை நிறப் பொருவச் செந்தி மோதரன் என்னும் நாம தொருவனை முறையன் நோக்கி ஏது உளது இறந்திலாதது இலங்கையில் இருந்த சேனை யாதையும் எழுக என்று ஆனை மணி முரசு ஏற்றுக என்றான். சொன்னான். சொல்பவன் ராவணன். யாரை நோக்கி சொல்கிறான்? மோதரன் என்னும் நாமத்து ஒருவனை. மோதரன் என்பது மகோதரன், இவனுடைய மந்திரி, சேனாதிபதி, போர் வீரன், படைத்தளபதி, எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். மோதரன் என்னும் நாமத்து ஒருவனை முறையின் நோக்கி. இவன் அரசன், அவன் தனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சேனாதிபதி. அந்த பூதரம் அணையமேனி புகை நிற புருவ செந்தி, இதை உடையவன் மகோதரன் என்று கொள்ளலாம், அல்லது இதை உடையவன் ராவணன் என்று கொள்ளலாம். பூதரம் என்பது மலை, மலை போன்ற மேனி, புகை நிறை
புகை நிற புருவச் செந்தீ, கண்ணில் பொறி புறக்கக்கூடிய கண்களை உடையவன் மோதரன் என்னும் நாமத்தன் அவனை முறையில் நோக்கி, இறந்திலாதது இலங்கையில் இருந்த சேனை ஏது உளது. இறந்திலாதது, இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய, இதுவரை மாண்டு போகாத சேனை இலங்கையில் ஏது இருக்கிறது, அவற்றை யாதையும் எழுக என்று யானை மீது மணிமுரசு அறைக என்று ஆணையிடுகின்றான் ராவணன் தன்னுடைய சேனாதிபதி மந்திரி மகோதரனுக்கு. அடுத்த பாடல். எற்றின முரசினோடும் ஏழு 100 கோடி கொற்றவாள் நிருதசேனை குழியது கொடித்தின் தேரும் சுற்றுரு துளை கைமாவும் துரகமும் பிறவும் தொக்க வற்றிய வேலை என்ன இலங்கை ஊர் வளரிற்று ஆக. இலங்கையின் எல்லா வளமும் போய் வறண்டு போனது போல ஆகப் போகிறது. எற்றின முரசினோடும், இவ்வாறு மகோதன் முரசு அறைய 100 கோடி 1400 கோடி, 7 என்றால் 14, கொற்றவாள் நிருதர் சேனை வெற்றி தரக்கூடிய வாளை உடைய அரக்கர் சேனை கூடியது குழியது, அதோட கொடிகள் ஏந்திய தின் தோறும் கொடித்தின் தேரும் சுற்று உரு துளை கைமா, கை என்றால் பொதுவாக தும்பிக்கை, துளை கை, தும்பிக்கையில் ஹோல் இருக்கும், ஸோ ஓட்டை உடைய துளை உடைய தும்பிக்கை உடைய, கைமா என்பது யானை, துரகம் என்பது குதிரை, பிறவும் தேராச்சு, கைமா ஆச்சு, துரகம் ஆச்சு, காலாட்படையும் தொக்க வற்றிய வேலை என்ன இலங்கை ஊர் வளரிற்றது, இலங்கை வறண்டு போயிற்று. அடுத்த பாடல். போருக்கு போகிறான். எடுத்துடலாம் இந்த பாடலை. ராவணன் ஒப்பில்லாத ஒரு சிவபக்தன். போருக்கு போகிறான். எப்பொழுது கம்பன் பதிவு செய்கிறான், சிவபெருமானை வணங்கி அவனுக்கு என்னென்ன பூஜனை எல்லாம், என்னென்ன பூஜைகள் எல்லாம் முறைப்படி செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் முறைப்படி செய்து, போருக்கு புறப்படுவதற்கு முன்னால் என்னென்ன மரபுகள், என்னென்ன முறைமை என்பதை கம்பன் வகைப்படுத்துகிறான். பூஜை செய்கிறான் கடவுளுக்கு, முறைப்படி செய்கிறான். வந்திருக்கும் எல்லோருக்கும் தான தர்மங்கள் பல செய்கிறான். திரும்ப வரமாட்டேன் என்று எண்ணி செய்தானா, இல்லது போர் செய்ய புறப்படும் போது இது வழமையான முறைமையா தெரியாது. எல்லோருக்கும் கேட்டவருக்கெல்லாம் கேட்டவையெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவில் தான தர்மம் செய்கின்றான் ராவணன். மாபெரும் சிவபக்தன், மாபெரும் வீரன். இந்த காமம் என்ற ஒன்னால் கெட்டு போனவன். இந்த தான தர்மமும் எந்த விதமான குற்றமும் இல்லாமல் கேட்டவர்க்கு கேட்டவையெல்லாம் கொடுத்து போர் செய்வதற்கு தயாராகிறான் என்பது கம்பனுடைய பதிவு. பாடலை பார்ப்போம். ஈசனை இமையா முக்கண் இறைவனை இருமைக்கு ஏற்ற பூசனை முறையின் செய்து திருமறை புகன்ற தானம் வீசினன் இயற்றி மட்டும் வேட்டன வேட்டோர்க்கெல்லாம் ஆசர நல்கி ஒல்கா போர் தொழிற்கு அமைவது ஆனான். ஈசனை, ஈஸ்வரன், எல்லா ஐஸ்வர்யமும் பெற்றவன் ஈஸ்வரன் சிவபெருமான் மறு உறுதிப்படுத்துகிறான். இமயாமுக்கண் இறைவனை என்பது 3 கண்ணுடைய சிவபெருமானை இருமைக்கு ஏற்ற, இம்மை மறுமை இந்த 2 நெறிகளுக்கும் ஏற்ற பூசனை, பூசனை முறையின் செய்து, என்ன புரோட்டோகால் உண்டோ, என்ன மரபு உண்டோ, என்ன நெறிப்படி செய்ய வேண்டுமோ அந்த நெறிப்படி எல்லாம் செய்து தானங்கள் செய்கிறான். எப்பேற்பட்ட தானங்கள்? திருமறை புகன்ற தானம். வேதங்களில் என்னென்ன தானங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், போருக்கு புறப்படுவதற்கு முன்னால் என்னென்ன தானங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றையும் திருமறை புகன்ற தானம் கொடுக்கல, வீசினான். ஒரு கணக்கு இல்லாம வீசுறது என்றால் எந்த விதமான வரம்பும் இல்லாமல், எந்த விதமான எல்லையும் இல்லாமல் அள்ளி 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 கொடுத்து கொண்டே இருக்கிறான். திருமறை புகன்ற தானம் வீசினன் ஏற்றி மற்றும் வேட்டன வேட்டோர்க்கெல்லாம் ஆசர நல்கி.
வேட்டன வேட்டோர்க்கெல்லாம், அருமையான வார்த்தை. யார் யார் என்னென்ன கேட்டாங்களோ அவங்க இப்போ வந்து ராமன் வந்து சீதையை கொடுத்தோன்னா கொடுத்துருப்பான்னு தோன்றது எனக்கு. வேட்டன வேட்டோர்க்கெல்லாம் ஆசர நல்கி ஒல்கா போர் தொழிற்கு அமைவது ஆனான். ஒல்கா என்றால் தளர்ச்சி இல்லாத அந்த போர் தொழிற்கு அமைவது, அந்த போர் தொழிலை மேற்கொள்வதற்கு சரியான நெறியில் அமைந்தான் இராவணன். அடுத்த பாடல். அருவி அஞ்சன குன்றிடை ஆயிரம் அருக்கர் உருவினோடும் வந்து உதித்தினராம் என ஒளிர கருவி நான்முகன் வேள்வியில் படைத்ததும் கட்டி செருவில் இந்திரன் தந்த பொன் கவசமும் சேர்த்தான். கவசம் சேர்த்தான், கவசம் அணிந்து கொள்கிறான். அருவி, நீர் அருவி. அஞ்சன குன்றிடை ஆயிரம் அருக்கர் உருவினோடும் வந்து உதித்தினராம் என ஒளிர. இவன் தரிக்கின்ற கவசம் ஒளிர்கின்றது. எவ்வாறு ஒளிர்கிறது? ஆயிரம் அருக்கர், அருக்கர் என்றால் சூரியன், ஆயிரம் சூரியன் ஒரே சமயத்தில் ஒரு கரிய அஞ்சன குன்று, அஞ்சனம் என்றால் கருப்பு, கண்மை, அந்த கனங்கரையில் இருக்கக்கூடிய இவனுடைய மார்பு, அந்த அப்பேற்பட்ட ஒரு அதில் ஆயிரம் சூரியன் ஒரே சமயத்தில் வெளிப்பட்டால் எப்படி ஒளி தருமோ அதுபோல ஒளி வீசக்கூடிய கவசம். அருவி அஞ்சன குன்றிடை ஆயிரம் சூரியன் உருவினோடும் வந்து உதித்தினராம் என ஒளிர. சூரியன் 1000 பேர் கரிய மலை ஒன்றில் ஒரே சமயத்தில் தோன்றுவது போல இவனுடைய கரிய மார்பில் ஒளி மிகுந்த கவசம் சேர்த்தான். கருவி நான்முகன், கருவி என்பது உயிர்களை படைக்கக்கூடிய கருவியான நான்முகன். வேள்வியில் படைத்ததும், அந்த நான்முகன் வேள்வி செய்து படைத்த ஒரு கவசம். அதற்கு மேல் இன்னொரு கவசமும் போட்டுக்கொள்கிறான் என்று பொருள் கொள்ளலாம். கவசமும் கட்டி செருவில் இந்திரன் தந்த பொன் கவசமும், இவனுக்கும் இந்திரனுக்கும் போர் செய்து இந்திரன் தோற்று போய் ஓட அவனிடமிருந்து அவனுடைய கவசத்தை பறித்து கொண்டு பொன் கவசம், இந்திரன் தந்த பொன் கவசமும், அல்லது இந்திரன் தந்த பொன் கவசமே நான்முகன் வேள்வியில் படைத்ததாக இருந்திருக்கலாம். 2 கவசமா ஒரு கவசமா தெரியல. ஸோ இந்த கவசத்தை தன்னுடைய மார்பில் தரித்துக் கொள்கிறான் ராவணன். இத்துடன் நான் என்னுடைய உரையை இன்றைய வகுப்பில் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏற்கனவே சொன்னது போல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கம்பராமாயண வகுப்பு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5 மணி இந்திய நேரப்படியும் மாலை 7:30 மணி சிங்கப்பூர் நேரப்படியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கும் மீட்டிங் ஐடி, பாஸ்வேர்ட் இரண்டும் நிரந்தரமானவை, மாறாதவை என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் 2-3 கிளாஸாக அதே பாஸ்வேர்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ முன்பு நீங்கள் நினைவு வைத்துக் கொண்டிருந்தது போல இந்த பாஸ்வேர்டையும் மீட்டிங் ஐடியும் நினைவு வைத்துக் கொண்டிருந்தால் அவற்றை சொடுக்கி உள்ளே நுழையலாம், அல்லது அந்த லிங்க் கொடுக்குறாங்க, அந்த லிங்கையும் கிளிக் பண்ணி உள்ளே வரலாம். எனவே மாற்றம் ஏதும் இல்லை. 7:30 மணி இந்தியா டைமா சிங்கப்பூர் டைமா என்ற சந்தேகம் பலருக்கு வந்து என்னை தொடர்பு கொண்டார்கள். அதனால் இந்த செய்தியை சொல்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வழக்கம் போல ஒரே ஒரு விண்ணப்பம்தான். வகுப்பு நன்றாக இருந்தது, சுவையாக இருந்தது, கம்பன் கவியமுதம் பருக முடிந்தது என்று நீங்கள் நம்பினால் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உற்றவர்கள், நண்பர்கள், சித்தப்பா, பெரியப்பா, எதிர்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், வாக்கிங் போகிறவன், ஷட்டில் காக் ஆடுறவன் எல்லாரையும் கூட்டிட்டு வரலாம். அவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் வகுப்பில் சேருவதற்கு. அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேரை வகுப்பு முடிஞ்ச பிறகு தான் பார்த்தேன். டாக்டர் தேவன் யாரோ வந்திருக்காங்க, பி தேவன், தெரியல, புது ஆளாக இருக்காங்க. நன்றி. சிவா அவர்கள் மியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். யூ கேன் எனேபிள் தம். ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லலாம், ஐயம் இருந்தால் எனக்கு தெரிந்தால் சொல்லலாம். இல்லைன்னா நான் மலை போல நம்பியிருக்கும் திண்ணப்பனையா கூடவே இருக்காங்க, அதனால் அவர் ஏதாவது விளக்கம் சொல்லுவார். அனைவருக்கும் நன்றி. இந்த இதோட 66 பேர் வந்திருந்தாங்க. ஏகேவி 66 பேர் கரெக்ட் பார்த்தேனா. இது இன்றுடன் என்னுடைய அமெரிக்காவிலிருந்து வகுப்பு எடுக்கும்
அந்த நிலைமை மாறுகிறது. ஏன்னா இப்போ எனக்கு நான் இன்னைக்கு 2:30 மணிக்கு எழுந்திருந்தேன் காலையில். 2:30 மணிக்கு எழுந்து என்ன தயார் பண்ணிட்டு 3 மணிக்கு வகுப்புக்கு வந்தேன். 3:30க்கு வகுப்பு ஆரம்பம். இனிமேல் சிங்கப்பூர் போய் நாளைக்கு சிங்கப்பூர் கிளம்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை சிங்கப்பூர் வந்து சேருவேன். அடுத்த வகுப்பு சிங்கப்பூரில் இருந்தே எடுக்க முடியும். அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. கருத்து சொல்பவர்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம், ஐயம் இருந்தால் கேட்கலாம். அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஐயா. பாலசரஸ்வதி. வணக்கம் பாலசரஸ்வதி அம்மா. எங்க அம்பையில தான் இருக்கீங்களா? ஆமா, அம்பையில தான் இருக்கோம். ரொம்ப நன்றி அம்மா. உங்க பேச்ச கேட்கறதுல ரொம்ப ஆர்வம். வாழ்த்துக்கள். எல்லாம் இறையருள் அம்மா. எல்லா புகழும் கம்பனுக்கு. நான் வந்து சக்கர பொங்கல் சர்வ் பண்ற ஆளுதான். ஒவ்வொரு வருஷமா சொல்லிட்டே இருப்பேன். சாப்பிட முடியும். சர்வருக்கு கிடையாது. நெய் ததும்பு முந்திரி பருப்பு திராட்சை பழம் எல்லாம் போட்டு கொடுக்குறேன். முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்வோம். முழங்கை நெய் வார. ஐயா, நான் சுரேஷ் ராஜகோபால் பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ். இனிய ஆங்கில புத்தாண்டு வணக்கங்கள், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி ஐயா. அடுத்த என்னோட ஒரே ஒரு கருத்து மட்டும் இங்க சொல்றேன். சொல்லுங்கப்பா. கம்பன் வந்து 3 இடத்துல தமிழை பத்தி, தமிழ் பெருமையை பத்தி சொல்றாப்புல. நிறைய இடத்துல சொல்றேன், நான் 2 சுட்டி காமிச்சேன். ஆமா, ஆனா திருக்குறள்ல ஒரு இடத்துல கூட தமிழ்ங்கிற வார்த்தையே வரல. அது ஒரு சிறப்பு அம்சம், அதோட சிறப்பு அம்சம்னு நான் நினைக்கிறேன். அது உங்கள்ட்ட ஜஸ்ட் அரங்கத்துல சோசோமி ஐயா ஒரு திருக்குறள் தமிழ் இருக்கிறதா, தமிழ் மட்டும்தான் திருக்குறள் இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அவரு. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாரு, திருக்குறள் தான் நினைக்கிறேன், தமிழே திருக்குறள் முழுக்க முழுக்க திருக்குறளில் இல்லாத தமிழ் வெளியில் வேறு எங்கும் இல்லை. அதனால திருக்குறள் தமிழ் நிறையவே இருக்கிறது. திருக்குறள்ல தமிழ் இருக்கு, தமிழ்ங்கிற வார்த்தை இல்லைங்கிறது சொல்ல வந்தேன். வாஸ்தவம் அது இருக்கு. வேற ஏதாவது கருத்துக்கள்? அதுல அவங்கிற எழுத்தும் கிடையாது குறள்ல. வேறு ஏதாவது ஐயங்கள் அல்லது வேறு ஏதாவது வகுப்பு கொடுத்த கம்மன் பாடல்கள் குறித்த மேல் விளக்கங்கள், வியாக்கியானங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். கம்பராமாயண முத்துக்களோட இந்த மாதிரி விரவி கிடக்கிற மற்ற தமிழ் முத்துக்களும் பாருங்க, அழகா இருக்கு. அழகுதான். சான்றோர்கள் நிறைந்த சபை சார் உங்களோடது. 66 பேர் ஐயா வணக்கம். ஒரு கேள்வி கேளுங்க மேனா. அதாவது இந்த ஒற்றர்கள் நல்ல செய்தி கொண்டு வந்தா அவங்களுக்கு புகழ், அதாவது மாலை சூட்டுவார்கள், கெட்ட செய்தி கொண்டு வந்தா வாழை எடுத்து கொண்டுடுவார்கள் சொன்னீங்கல்ல. அப்ப இந்த ஒற்றர்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கெட்ட செய்தி கொண்டு போறோம், நம்ம சாப்பிட்றோம்னு நினைச்சுதான் வருவாங்களா? நல்ல ஒற்றர்கள் சார், அவங்கள உண்மையா தான் சொல்லணும். சொல்றாங்க மேனா அவங்க சொல்லனாலும் அவனுக்கு உண்டு. அவங்களோட கடமை. அவங்க சொல்ல வேண்டியது என்ன நடந்ததுங்கிறத சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. ஐயா மேனா, இதுல குற்றம் ஒற்றர்களுடைய உள்ளது, குற்றம் ராவணனுடையது. ஒற்றர்கள் மேல எந்த இதுவும் கிடையாது. இல்ல அவங்க சொல்ல வேண்டியது அவங்க கடமை, அது சொல்றதுக்காக தான் வர்றாங்க. அது ரைட். ஆனா அவங்களுக்கு தெரியும்ல, ஏன் நம்ம கெட்ட செய்தி கொண்டு போறோம், என்ன பண்ண போறானோ அப்படின்னு நினைச்சிட்டு தானே வருவாங்க. இது வந்து பாரதிதாசன் சொல்லியிருக்காரு மேனா, சிரமறுத்தல் முன்னருக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை. சிரமறுத்தல் மன்னருக்கு பொழுதுபோக்குன்னு பாத்தீங்க நீங்க. சார் சொந்த தம்பியே சார் வரதராஜன் சார், சொந்த தம்பியே கொல்றதுக்கு மனசு உள்ளவன் ராவணன், தாத்தாவை ஏன் கொல்ல மாட்டேங்கிறான்? தெரியல சார். இது வந்து ஏதோ காரணம் இருக்கலாம் இல்லையா? இல்ல இது என்ன காரணமா இருக்கலாம்? தாத்தா மேல ஒரு பாசம், தாத்தா மேல பாசமா, ஒரு மரியாதை. நிறைய நல்ல குவாலிட்டி இருக்கு அவன்கிட்ட, அது தெரிஞ்சுக்கணும். அது இருந்திருக்கான். தாத்தாவை கொல்றதுனால அவருக்கு எந்த லாபமும் இல்ல. வயசானவர், அவர் பாட்டு ஏதோ சொல்லிட்டு போறாருன்னு விட்டுட வேண்டியதான். இருக்கலாம். இந்த கதால வாங்கி அந்த கதால விட்டுறலாம். ஆமா, நம்ம பேரம் பேச்சு எல்லாம் பண்ற மாதிரி.
தாத்தா அவனுக்கு ஒண்ணும் தெரியாதும்பா. வணக்கம் வஜ்ரவேலன். ஐயா வணக்கம் ஐயா. என்றும் போல் வணக்கம் என்றும் வணக்கம். வகுப்பு சிறப்பாக இருந்தது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேங்க ஐயா. ஐயா சொல்லுங்க சொன்னாரு ஐயா. திருவள்ளுவர் தமிழை பத்தி எதுவும் குறிப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு முதல் குறள்ல அகரத்தை கடவுளோட ஒப்பிட்டார். ஒரு ஒப்பில்லாத இறைவனையே ஒரு எழுத்தோட ஒப்பிட்டு போனதே அதை விட வேற என்ன சிறப்பு சொல்ல வேண்டியிருக்குங்க ஐயா. இது என்னோட தாழ்மையான கருத்து. அதுல இன்னொன்னு அருமை சொல்லுவாங்க, அருமை. எனக்கு சரியா தெரியல. ஆனால ஆரம்பிச்சு இன்னுல தான் முடியுதுன்னு இல்ல நினைக்கிறேன். முடியும். ஆமா ஐயா. அதனால தமிழ்ல ஆனால ஆரம்பிச்சு இன்னுல தான் முடியும். அதனால என்டையர் தமிழ் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஆமாங்க ஐயா, அது ஆமா. ஒரு கருத்து. ஆனா இல்ல அதுல காப்பா ஒரு அகரத்தை இறைவனோட ஒப்பிடுறார். முதல் குறள்ல பாத்தீங்கன்னா முதல்ல எழுத்து ஆதி பகவான் முதற்று எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையது போல உலகு இறைவனை முதற்றாக உடையது அப்படின்ற ஒரு கருத்து. அப்போ ஒரு அகரம் என்ற எழுத்தை இறைவனோட ஒப்பிடுறாரு ஆதி பகவான். ஐயா நன்றி ஐயா. வணக்கம். நன்றி வஜ்ரவேலன். பாலசரஸ்வதி ஒண்ணு சொல்றேன் ஐயா. வணக்கம். அவரு கடைசி பாட்டு 1330வது பாடல்ல சொல்லுவாரு, ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கு இன்பம் ஊடி முயங்க பெறின் இன்னுன்னு முடிப்பார். அங்க அகரத்தை தொடங்கின மாதிரி இங்க இன்னுல முடிப்பார். எப்படி பெரிய புராணத்துல உலகமெல்லாம்னு ஆரம்பிச்சு இங்க கடைசியில ஒரு இன்னுல முடிக்கிறாரு, அதே போல இவரும் அப்படிதான் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் ஊடி முயங்க பெறின் அப்படிம்பாரு. அப்போ தமிழ் இல்லாம இது என்னது? நன்றி அம்மா. நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. வேற ஏதாவது கருத்துக்கள்? வேறு கருத்து எதுவும் இல்லை என்றால் வகுப்பை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம், எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.